ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. கடவுளின் அன்பை அனுபவம் செய்வதன் ஊடாக அவ்வியக்த பாப்ததாவின் மேன்மையான வாசகங்கள் ஜூன் 14, 2026. महक रहा है मधुबन तुमसे ओ बाबा मधुबन वाले. இன்று இறைவனின் இதய சிம்மாசனத்திலும் நெற்றியின் சிம்மாசனத்திலும் உலகின் எதிர்கால சிம்மாசனத்திலும் அமர்ந்திருக்கும் எங்குமுள்ள குழந்தைகளை காண்பதில் பாப்ததா மகிழ்ச்சி அடைகிறார். இறைவனின் இதய சிம்மாசனம் பிராமணர்களான உங்களுக்கு மட்டுமே உரியது. அனைவரிடமும் நெற்றியின் சிம்மாசனம் உள்ளது. ஆனால் பிராமண ஆத்மாக்கள் மட்டுமே இறைவனின் இதய சிம்மாசனத்தை கொண்டிருக்கிறார்கள். இந்த இறைவனின் இதய சிம்மாசனம் உங்களை உலகின் சிம்மாசனத்தை அடையச் செய்கின்றது. எனவே பிராமணர்களான நீங்கள் நீங்கள் மட்டுமே 3 சிம்மாசனங்களுக்கும் உரிமையை பெற்றுள்ள ஆத்மாக்கள் ஆவீர்கள். இறைவனின் இந்த இதய சிம்மாசனம் மிகவும் மேன்மையானது. அதை வேறெந்த யுகத்திலும் பெற முடியாது. இறைவனின் சிம்மாசனமும் நினைவு செய்யப்படுகின்றது. பக்தி மார்க்கத்தில் இறைவனின் இதய சிம்மாசனத்திற்காக உரிமையை கொண்டிருப்பவர்கள் மாலையில் மணிகளாக நினைவு செய்யப்படுவதுடன் பூஜிக்கப்படுவார்கள். மாலையின் மணியாக நினைவு செய்யப்படுவதுடன் பூசிக்கப்படுவார்கள். அவர்கள் பல மில்லியன்களில் கைப்பிடி அளவினராக நினைவு செய்யப்படுகிறார்கள். மேன்மையான உணர்வுகளை கொண்ட மக்கள் ஒவ்வொரு மணியையும் இத்தகைய மேன்மையான பார்வையுடனேயே பார்க்கின்றார்கள். எனவே உங்கள் அனைவருக்கும் இந்த ஆன்மீக போதை இருக்கிறது அல்லவா? உங்களை தவிர வேறு எவராலும் இந்த சிம்மாசனத்தை அனுபவம் செய்ய முடியாது என்ற ஆன்மீக போதை உங்களுக்கு இருக்கிறதா? எவ்வாறாயினும் பிராமணர்களான உங்களுக்கு இது உங்களின் பிறப்புரிமை ஆகும். உங்களின் இந்த சிம்மாசனம் உங்களின் கழுத்து மாலை ஆகும். இறைவனின் இதய சிம்மாசனத்துக்கான உரிமை உங்களுக்கு இருக்கின்றது என்ற அந்த அளவு போதை உங்களுக்கு இருக்கிறதா? உங்களின் விழிப்புணர்வில் எப்பொழுதுமே இந்த போதையையும் சந்தோஷத்தையும் நீங்கள் வைத்திருக்கிறீர்களா? நான் யார்? உங்களுக்கு இந்த நம்பிக்கையும் போதையும் உள்ளதா? 3 சிம்மாசனங்களுக்கான உரிமையை கொண்டுள்ள குழந்தைகளை காண்பதில் பாப்ததா மகிழ்ச்சி அடைகின்றார். ஆஹா, சகல உரிமைகளையும் கொண்டுள்ள எனது மேன்மையான குழந்தைகளே. ஆஹா, குழந்தைகள் கூறுகின்றார்கள், ஆஹா பாபா ஆஹா. எனவே தந்தை கூறுகிறார்,
ஆஹா குழந்தைகளே, ஆஹா! தந்தையே இத்தகைய குழந்தைகளின் புகழை பாடுகிறார். எனவே நீங்கள் யார் என்ற போதை உங்களுக்கு இருக்கிறதா? உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் அளவுக்கு உங்களுக்குள் அந்த போதை இருக்கும். அந்த நம்பிக்கையின் போதை உங்களின் முகத்திலும் உங்களின் செயல்பாடுகளிலும் புலப்படும். நம்பிக்கை கொண்டிருப்பவர்கள் நிச்சயமாக அந்த போதையை கொண்டிருப்பார்கள். பாப்ததாவும் இப்போது குழந்தைகளான உங்கள் ஒவ்வொருவரின் முகம் மற்றும் செயல்களினூடாக இந்த அனுபவத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க விரும்புகின்றார். बना है तुमसे ओ இதன் தொடர்ச்சி நாளை தொடரும். आबो तीर्थ बना है तुमसे ओ अब्बा वाले महक रहा है मधुबन तुमसे
பொறுமைத்தன்மையையும் சகிப்புத்தன்மை இரண்டையும் சமமாக வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வியக்தி சமிஞ்சை உங்களின் எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்களில் இலேசான தன்மை, எளிமை, சகிப்புத்தன்மையை கொண்டிருத்தல் அவசியம் ஆகும். லேசான தன்மையையும் எளிமையையும் இருந்து சைப்புத்தன்மை இல்லாவிட்டால் உங்களை மேன்மையானவர் என்று சொல்ல முடியாது. லேசான தன்மையுடன் எளிமையுடனும் சேர்ந்து சகிப்புத்தன்மை இருந்தால் உங்களை சக்தி சொரூபம் என்று சொல்ல முடியும். அவர்கள் சக்திகளை லேசான தன்மை மற்றும் சகிப்புத்தன்மை என்ற தெய்வீக குணங்களுடன் காட்டி உணர்வார்கள். தற்போதுள்ள பொறுப்பேற்றில் சிலவற்றை அதிகளவு சகிப்புத்தன்மை காணப்படுகிறது, ஏனையவற்றில் அதிகளவு லேசான தன்மை காணப்படுகிறது. இப்போது அவை இரண்டையும் சமமானவை ஆக்குங்கள். மம்மாவினுடைய விசேஷமான குறிப்பு, அசைக்க முடியாத நம்பிக்கை மம்மாவின் முகத்தில நாம் பார்த்தோம். மம்மா ஒருபோதும் தனது சொந்த கட்டளைகளை ஸ்ரீமத்துடன் கலந்ததில்லை. இது எனது எண்ணம், நான் இவ்வாறு நினைக்கிறேன். மம்மா இவ்வாறு எதையும் ஒருபோதும் கூறியதில்லை. எப்பொழுதும் பாபா இதை கூறினார், இவ்வாறுதான் பாபா விளங்கப்படுத்தியுள்ளார். மம்மா அந்த அளவுக்கு இனிமையாக அனைத்தையும் எடுத்துரைத்தாள். பாபா என்ன அர்த்தத்துடன் அதை கூறினார் என்பதை அனைவராலும் இலகுவாக விளங்கிக் கொள்ள முடிந்தது. இப்பொழுது நாங்கள் மோகினி டிடிஜி கூறுவதை கேட்போம். ओम शांति। ओम शांति। सरल चित्त वाला सदा सुखी रहता है। யார் யார் இலகுவான சுபாவம் உடையவராக இருக்கிறாரோ அவர்கள் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருப்பார்கள். இதுதான் அவங்களுடைய அவருடைய மனதில் பொறாமைகள், கசப்புத்தன்மை ஏதாவது இருந்தால் कमजोरियां कहें संस्कार बन चुके हैं। இதெல்லாம் பலவீனமாக பழக்க வழக்கமாக காணப்படுகின்றது. விசேஷமான தன்மைகள் பாப்தாதா எங்களுக்கு உதாரணமாக கூறியிருக்கிறது எப்படி வரும் என்று சொல்லி. आप देखेंगे ये ब्रोकली होती है, फूल गोभी होती है, कभी कभी यहाँ तो कम देखने में आता है, तो उसका जो कीड़ा है वो उस रंग का होता है. அந்த பூச்சிகள் அரிசியிலேயோ இருந்தால் அந்த கலர் மாற்றப்படும். அது மாதிரி புரோக்கோலிலையும் இருந்தால் எங்களுக்கு அதுலயும் காணப்படும் அந்த மாற்றத்தை காணக்கூடியதாக இருக்கும். அது மாதிரி தான் பொறாமை என்றது எங்களுக்குள்ள இருந்தால் அதுவும் அவ்வாறு உதாரணமாக டிடி அவ்வாறு கூறுகிறார் புரோக்கோலிய ரைசர். मन में थोड़ी थोड़ी जिसको बोलते हैं जलन शुरू होती है, इसी का क्यों नाम होता है? பாப்தாதா வந்து கூறுகிறார், எங்களுக்கு ஆறாவதுக்கு இப்படி ஜெலசி இருந்தால் அவைக்கு பொறாமை குணங்கள் இருந்தா அவையில் வந்து மற்றவைக்கு ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க.
அவங்களால சகித்துக் கொள்ள तो முடியாததாக उसकी இருக்கும். कार्य में सफलता, அவங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்கள் उसकी இருக்கும், मेहनत, மற்ற முரண்பாடுகள் இருக்கும், उसको आगे बढ़ते हुए எதிர்ப்பு देखना, தன்மைகள் இருக்கும் அவங்கள. ये सब सहन नहीं होता। அப்ப ये कई அவங்க तरह வந்து की முன்னோக்கி सहनशीलता है, செல்றத மற்றவங்க காணும் போது அவங்களுக்கு அது सबसे बड़ी கஷ்டமாக मानसिक இருக்கும். सहनशीलता। அப்ப இதுல வந்து சகித்து கொள்ள இருக்கிறதுக்கு कि நிறைய मन के விடயங்கள் இருக்கு. अंदर உண்டு எங்களுடைய புத்தி, किसी के प्रति புத்தியில இருக்க जो வேணும். सरल चित्त ச- होगा மற்ற वो खुश होगा कि बहुत अच्छा எங்களுடைய हुआ, மனதில் இருக்க வேணும். आपको யாரு ये இலகுத்தன்மையாக இருக்கிறாங்க, फेलोशिप मिल எப்படி गई, சந்தோஷமாக ये आप இருக்கிறோம் नंबर என்று में சொல்லி आगे आ गए, बहुत खुशी की बात है, मुबारक हो। அப்ப நீங்கள் வந்து सरल முன்னோக்கி चित्त वाला செல்லும் போது நீங்கள் வந்து उसको सब अपने मित्र दिखाई அதை देते हैं, பார்க்கும்போது மற்றவர்கள் சந்தோஷம் அடைவாங்க. कभी भी மற்றவர்கள் उसको ये नहीं முன்னோக்கி செல்ல लगेगा போகலையும். कि अपना नहीं है। அப்படியான ஆத்துமாக்கள் மிகவும் तो இலகுவான सबकी खुशी சுபாவமுடையவராக भी मेरी காணப்படுவர். खुशी है। हम्म, सरल चित्त वाला இலகுவான सबकी खुशी சுபாவமுடைய में खुद भी खुश ஆத்மாக்கள் होगा, இது என்னுடைய तो खुशी तो வெற்றி है ही தன்மை என்று और சொல்லிக் फिर கொண்டு खुशी भी है। இருப்பார்கள். அப்ப खुशी को இந்த आगे ஆத்மா बढ़ते हुए देखते இயல்பாகவே हुए சந்தோஷத்தை அனுபவம் செய்யக்கூடியதாக सरल चित्त இருப்பார். वाला हम्म, அவங்க வந்து उसको முன்னோக்கி कोई செல்லும் फीलिंग नहीं போதை आएगी, காணக்கூடியதாக बहुत இருக்கும். अच्छा है। गीता அவங்கள் में வந்து எந்த ஒரு உணர்வையும் मेरे ख्याल से இல்லாத एक மாதிரி अध्याय இருக்க में आता மாட்டாங்க. है அவங்க எப்போதுமே कि जो நேர்மறையான होता है பாசிட்டிவான எண்ணத்தோடு மிகவும் उसकी நல்லம் समान நல்லம் स्थिति होती है, அப்படின்னு சொல்லிக் கொண்டு இருப்பாங்க. वो मान अपमान दोनों में समान होता है। आपकी बहुत महिमा हो रही है तो आप बहुत खुश हो रहे हैं, और किसी ने दो शब्द யோகி कहे ஆத்மாக்கள் வந்து எப்பொழுதுமே और फीलिंग में आ जाते हैं। புகழ்ச்சியையும் இகழ்ச்சியையும் एक बहुत अच्छा சமமாக गीत है, किसी ने பார்ப்பாங்க. कुछ कहा அதனால तो क्या हुआ, அவங்க எந்த ஒரு हम भी பாதிப்புக்குள்ளேயும் कहते थे போக लग थोड़ी மாட்டாங்க. गया आपको, कहा दो யாராவது शब्द என்னவாவது कहे, சொன்னாலும் चलो கூட कह அது दिए। அவங்களுக்கு இது என்ன அப்படி என்று எந்த ஒரு பாதிப்புக்குள்ளேயுமே வர மாட்டாங்க. அவங்க தான் कई बार யோகி हमने देखा है ஆத்மாக்களாக कि कोई இருக்கக்கூடியவங்க. बड़ा ज्यादा बोल அவங்களுக்கு எந்த देते हैं। பாதிப்பும் வராது. இவ்வாறு मेरा एक பல अनुभव है, एक माता थी, बहुत अभी हम ज्ञान में आए थे, तो एक दिन शाम को आके बहुत कुछ बोलने लगी। ஒரு மதர் வருவாங்க. हमने कहा ऐसी तो कोई बात ही नहीं हुआ, अभी कुछ அவங்க नहीं है, வந்து இருந்து तो बोलने दो நிறைய उसको, கதைப்பாங்க. तरस पड़ने लगा उस அப்படி आत्मा के ऊपर। கதைக்கிறதால அவங்களுக்கு थोड़ी देर ஒன்றுமே के बाद मैंने நடக்க पूछा இல்ல. कि उसको पानी वगैरह दें, அதுக்கு பிறகு சில तो उसका விடயங்களை दिल पिघल गया कि அதுக்கு मैं பிறகு तो சில क्या நாட்களுக்கு क्या பிறகு बोल சின்ன रही हूँ, விடயத்தை கூட इसलिए मैंने उससे पानी पूछी, क्योंकि मैंने ये कहा कि मैं कारण नहीं हूँ उसके क्रोध का, அப்படியான ஆட்களுக்கு நாங்கள் लेकिन हो வந்து सकता है उसके मन में உங்களுக்கு निराशा தண்ணி है, வேணுமா அப்படி ஏதாவது அப்படி कुछ எது उसमें அப்படி என்று असंतुष्टि है, கேட்கிறப்போ அவங்க அந்த புரிந்துணர்வுகளை कुछ होगा, அஹ், हाँ, तो वो बोल रहे हैं, புரிந்துணர்வை அவங்க सुन लो, தாங்களுக்குள்ளே सुनाने அதை सुनाने ரியலைஸ் कर दो, பண்ணக்கூடியதாக இருக்கு. तो அவங்களை कहते हैं मान நாங்கள் நல்ல अपमान விதமாக அப்படி निंदा கதைக்கும் போது स्तुति, அப்ப कई बार ऐसा புகழோ होता है कि இகழ்ச்சியோ बहुत तो नहीं, कोई ना कोई ரெண்டுமே यात्रा ऐसी होती है ரெண்டுக்குமே जो बोलती சமமாக रहेगी அவங்க रहेगी। இடம் கொடுப்பாங்க. एक बार हम लोग टेम्पा में थे, दादी प्रकाश मणि थी, हम संगठन में बैठे थे, நீங்கள் பார்க்கலாம் சிலர் तो வந்து एक எதிர்த்து बहन ने कुछ கதைப்பாங்க. ऐसे शब्द कहे, அப்ப என்ன तो அவங்க मेरे को तो சொன்னாலும் फील नहीं டாடி हुआ, பிரகாஷ் மணி சொல்லுவாங்க, क्योंकि वो யாராவது तो எது जो சொன்னாலும் मनुष्य जो கூட बात करता நாங்கள் है வந்து उसके संस्कार पहले माइनस என்னத்த करके அவங்க சொன்னாங்களோ फिर देखती हूँ कि बात राइट है कि रॉन्ग है, क्योंकि किसी का संस्कार होता है, நாங்கள் तो எப்பொழுதுமே आपका அவங்களுக்கு संस्कार ஹீல் पर பண்ற ध्यान देंगे। இதம் அளிக்கின்ற பழக்க வழக்கத்துக்கு तो मेरे से கொடுக்கக்கூடியவர்களாக दादी ने कही, இருக்க उन्होंने पूछा வேணும். எங்களுடைய ऐसा कैसे हो सकता है, ஒரிஜினல் तो आपको ஆதி फील ना आया, பழக்க मैंने कहा बिल्कुल नहीं आया, ஆதியான பழக்க வழக்கங்களை क्यों नहीं हुआ, அவங்களுக்கு क्योंकि உணர்த்த उसका संस्कार செய்ய முடியும். அதனை जैसे किसी को हम செய்ய देखते हैं வேண்டும். कि तरीका ஏன் ही இது ऐसा நடக்குது, होगा कि எவ்வாறு आपको நடக்கின்றது?
पहले ये नहीं कहेंगे சில राइट क्या किया, पहले ஆத்துமாக்கள்ல ये நாங்க बताइए காணக்கூடியதாக ये आपने राइट இருக்கின்றது. नहीं किया, तो हम समझ जाते हैं उसका அப்ப यही तरीका என்ன है। அவங்க तो சரியில்லாம सहन शक्ति செய்தாலும் சிலர் உடனே அதனை புரிந்துணர்ந்து एक சொல்லுவாங்க, தாங்கள் मानसिक அது होती है செய்தது दूसरा சரியல்ல, பிழை शरीर की என்று होती है। சொல்லுவாங்க. உணர்ந்து जैसे कई हैं சாரி சைத்திக் கொள்றது कई बार வந்து भूख ரெண்டு लगती வகை. है, ஒன்று வந்து भोजन नहीं உங்களுடைய मिल रहा है, மனதில் लेट மென்டல்ல होता जा रहा இருக்குது. है तो सह लेते हैं। மற்றது और மற்றது कोई வந்து तो உங்களுடைய பௌதிக वॉशरूम में உடல்ல जाते கூட அவ்வாறு हैं செயல்படும் ये போது भूख लगी है। இருக்கின்றது. அப்ப எத்தனை दोनों பேர் तरह எவ்வளவுக்கு होती है, தொடர்ந்து சொல்லிக்கொண்டே मैं இருக்கிறாங்க. उनमें से एक हूँ அப்ப அந்த அளவுக்கு உங்களுக்கு मैं इसलिए कह रही பொறுமை हूँ कि இருக்கிறதா ऐसा लगता है என்று कुछ சொல்லி कुछ मिले और दूसरा அதுக்கு व्यक्ति பிறகு देर நீங்கள் करता जाता உணர்வீங்க है तो सहन ஏதோ नहीं होता है ना। அப்ப तो हर एक யாராவது अपने में ஏதாவது देखे சொன்ன உடனே உங்களுக்கு சில நேரத்துல சகித்து கொள்ள முடியாமல் இருக்கும். सर्दी लगती है ஆகவே तो फिर कहा मान अपमान निंदा स्तुति जय पराजय, அதிக சூடோ அதிக குளிரோ जीत और हार அது तो चलता மாதிரி है। தான் உங்களுடைய புகழும் இகழ்ச்சி हमारी என்ன जीत வந்தாலும் सबकी கூட जीत, என்ன வந்தாலும் அதே மாதிரி சமனாக इसलिए ஏற்றுக்கொள்ள आजकल வேணும். आई நாங்கள் लव என்ன यू नहीं வந்தாலும் कहते, கூட वही कहते हैं सबका भला हो सबकी जीत हो, இதனால फिर தான் कहते हैं நாங்க सर्दी गर्मी। பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. किसी से गर्मी नहीं सहन होती, किसी से सर्दी नहीं होती। ஒவ்வொருத்தரும் और ड्रामा अनुसार ऐसे दो व्यक्ति एक कमरे में होते हैं। आयु बड़ी होती है டிராமாவுல நாங்க सर्दी பார்க்கக்கூடிய कम ஒரு सहन ரெண்டு होती है, ஆத்துமா ஒரு இடத்தை आयु இருந்தாரண்டா छोटी होती है तो गर्मी सहन नहीं होती। உணர்றார். ஒரு ஆள் तो வந்து ड्रामा குளிர अनुसार உணர்றார், இன்னொருத்தர் जो भी हमारे सामने परिस्थिति आती है वो அப்ப हमारी शक्ति को அந்த जिसको कहते हैं ना आजमाने के டெம்பரேச்சர் लिए அதிகமாகும் போது हमें देखना पड़ता है कि मेरे में वो शक्ति है कि वो बात ही इसलिए आई है, அதை அவர் देखो बात तो कुछ नहीं होती है बड़ी, அந்த पर कहीं குளிருக்கு पर அந்த मेरे से क्यों டெம்பரேச்சரை नहीं கூட்டிக் छोड़ கொள்வாரு जाते हैं, சிலர். அப்ப அவையில எந்த அளவுக்கு क्यों मैंने சிலருக்கு அந்த रिएक्शन குளிரை किया, எவ்வாறு தாங்கிக் கொள்ள क्यों मैं முடியும், नहीं सुन அது पाई, மாதிரி உதாரணமாக वो हमें கூறுகிறாங்க. को अपने से அப்ப நாங்கள் देखना எந்த पड़ता है அளவுக்கு कि அதனை क्या சகித்துக் कारण है। கொள்ளுறோம். அது மாதிரி ये नहीं कह நாங்கள் सकते சிலர் कि சொல்லும் इसने போது ये कहा इसलिए। முரண்பாடுகள் இல்லாம நாங்கள் जैसे मैंने எவ்வாறு बताया कि இருக்க दादी गुजर வேணும் कहती थी அப்படின்னு கூறுறாங்க. आपका டிடி रिएक्शन आपके संस्कार है, தாதி बाहर குரு से சார் आते हैं। கூறுனாங்களாம், उसने कहा इसलिए हुआ नहीं, तो உங்களுடைய थोड़ा बड़ा सूक्ष्म में முரண்பாடு, உங்களுடைய பழக்க सरल चित्त வழக்கம், मुझे बनना है। உங்களுடைய तो ரியாக்ஷன், सरल चित्त உங்களுடைய में சம்ஸ்காரம் தான் மிகவும் जो சூட்சுமமாக हम कहते இருக்கின்றது. हैं ट्रिगर हो அது जाता है, மிகவும் இலகுவான मानिया சுபாவத்தாக की நீங்க भाषा கொண்டு में வர வேணும். कहते हैं भाई ஆகவே बटन அந்த प्रेस हो गया, முரண்பாடுகள் எல்லாம் உங்களுடைய பழக்க வழக்கமாக तो फिर बोल இருக்கின்றது देते हैं, அப்படின்னு लंबा लंबा बोलते हैं, குசாதாடி சொன்னாங்க அப்படின்னு आर्ग्यूमेंट சொல்றாங்க. करेंगे, டிடி कन्विंस करेंगे, जिद करेंगे, சிலர் सिद्ध வந்து करेंगे, எப்போதுமே ஆர்கியூ பண்ணி கொண்டிருப்பாங்க, सरल தாங்கள் चिंतन சரி ऐसा नहीं என்று होता। அதை ப்ரூவ் பண்ணி अच्छा கொண்டிருப்பாங்க. आपने कहा அவங்க வந்து இலகுவான मैंने சுபாவம் समझा உடையவர்கள் मैंने அல்ல. माना, इसमें पराजय அப்ப नहीं है। நாங்கள் இலகுவான சுபாவம் உடையவர்கள் என்றால் इसलिए நான் मुझे அதனை आजकल புரிந்து बहुत लगता है கொள்கின்றேன், कि ये जो लाइफ है, நான் ये जो அதனை புரிந்து दुनिया है, கொண்டு एक அதனை फैशन है புரிந்து கொண்டுள்ளேன் அப்படி जिसमें हम என்று पढ़ते சொல்லி हैं, இது सीखते வந்து हैं, आगे बढ़ते हैं, हर रोज कुछ न பாடசாலை कुछ மாதிரி सीखते தான் जाते हैं நாங்களும் கத்துக்கொள்ளுறோம். अपने बारे में, அப்ப ड्रामा के புது बारे में। விடயங்கள் வரும்போது ஒவ்வொரு நாளும் புதுமை வருது. நாங்கள் इसलिए முன்னோக்கி செல்ல வேணும். बहुत எங்களுடைய अच्छा टॉपिक சுயத்துல, है நாடகத்துல, कि एक समानता हो பாபாவில सरलता में और இது सहन வந்து शक्ति में। देखो இதுல सरल வந்து स्वभाव எப்படி நாங்கள் வந்து उसमें இலகுவாக இந்த भोलापन है पर சகிப்புத்தன்மையில विवेकशील है, இலகுத்தன்மையிலையும் எப்படி நாங்கள் சமமாக बुद्धि अच्छी இரண்டிலையும் है சமமாக வைத்துக் तो கொள்ளணும் அப்படி स्वाभिमान என்று. आ करता அப்ப அப்படி இருக்கிறதுக்கு எங்களுடைய புத்தி மிகவும் கூர்மை தன்மை உள்ளதாக இருக்க வேண்டும். पर எங்களுடைய उसका புத்தி संतुलन வந்து बनाना है। கூர்மையாக இல்லை என்று சொன்னால் அங்கு அகங்காரம் வந்துடும். तो मुझे ஆகவே हमेशा लगता है நாங்கள் வந்து सरल இந்த चित्त या இதுல भोलापन இலகுத்தன்மையாகவும் சைப்புத்தன்மையாக उसमें இருக்கிறதுலயும் विवेक होता है, நாங்கள் வந்து सब दिमाग की அகங்காரமற்றவராக बात नहीं है। இருக்க வேண்டும். அதே நேரத்துல
हर एक अपनी இலகுவாக अपनी किसी இருக்கிறது न என்று किसी कार्य சொன்னால் में நாங்கள் மிகவும் एफिशिएंट होते हैं ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேணும். ஒவ்வொருத்தரும் முயற்சிகளை हम கொண்டு लोग अभी வர்றாங்க अभी ஏதோ ஒரு न्यू வழியில. जर्सी से आए अभी पहुंचे तो माता जी ने हमारे நாங்கள் फटाफट நாங்கள் நியூ ஜெர்சியில खाना இருந்து बना வந்தோம். दिया थोड़ा अभी மாதாஜி हम तो नहीं எங்களுக்கு कर போஜன் सकते செய்து ना தந்தாங்க. कोई ऐसी आत्मा नहीं है जिसमें कोई எங்களால் ना அதை कोई செய்ய विशेषता முடியாது ना இல்லையா? हो पर अलग अलग तरीके அப்ப हैं ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விசேஷ தன்மைகள் इसलिए இருக்கின்றது. ஒவ்வொருத்தருக்கும் मैं விசேஷமான हमेशा தன்மைகள் कहती हूँ कि இருக்கின்றது. हर एक का நான் எப்பொழுதுமே सराहना करो சொல்லுவேன், सहानुभूति रखो ஒவ்வொருத்தருக்கும் மதிப்பு हर एक की கொடுங்கள், परिस्थिति अपनी ஒவ்வொருத்தருடைய अपनी होती है ஒத்துழையுங்கள். இவ்வாறு ஒத்துழைப்பு और கொடுக்கும் हर एक போது का कई बार व्यवहार ஒவ்வொருத்தருடைய परिस्थिति अनुसार होता சூழ்நிலையும் है வேறுபட்டது, ஒவ்வொருத்தருடைய परंतु मुझे சுபாவமும் क्या करना है வித்தியாசமானது. ஆகவே अपनी நான் என்ன परिस्थिति செய்ய न्याय வேண்டும்? बाबा बार बार कह रहे நான் हैं என்னுடைய सरल ஸ்திதியை चित्त பராமரித்துக் और கொள்ள सहनशीलता வேண்டும். का संतुलन இலகுவானதாகவும் சகிப்புத்தன்மை बैलेंस உடையவராகவும் நான் அதனை कोई அவ்வாறு कहेंगे मैं तो सरल சமமாக चित्त हूँ पर मेरे में வைத்துக் கொள்ள सेल्फ வேண்டும். एक्टिविटी बाबा कहते हैं नहीं சிலர் சொல்றாங்க, நான் तो மிகவும் क्यों இலகுவான नहीं है தன்மையை वो வைத்துக் हमें जानना கொள்ளுறேன், है ஆனால் எனக்கு சகிப்புத்தன்மை होना இல்லை என்று जरूरी है சொல்றாங்க. பாபா क्योंकि கூறினார், जो இல்லை, बात आप आज அப்படி सहन இல்லை. नहीं करेंगे वो चलती रहेगी बात ஏனென்றால் நீங்கள் இன்று आप आज சகித்துக் सहन कर கொள்ளலை लो என்று சொன்னா तो कल जो बात आएगी अच्छा ये तो वही बात है அப்ப நாளைக்கு என்ன வருதோ जैसे அப்ப एग्जाम होता है நீங்கள் आप வந்து पास नहीं करे நீங்க फिर என்னத்தை उसी இன்றைக்கு क्लास में பெற்றீங்களோ बैठना அதைத்தான் पड़ता பெற है போறீங்க. அதான் फिर உதாரணம். एग्जाम அப்ப दो நீங்கள் இன்றைக்கு फिर சகித்து एग्जाम दो கொண்டீர்கள் நாளைக்கு ऐसे என்ன एग्जाम வருதோ देते ही रहना அப்ப पड़ता है உங்களுக்கு இலகுவாக वो बात இருக்கும். आती இது ஒரு रहेगी உதாரணம். ஆகவே முன்னோக்கி செல்ல வேணும். என்ன जैसे शरीर வந்தாலும் में கூட भी நாங்கள் जो முன்னோக்கி செல்ல अंग வேண்டும். कमजोर होता है உங்களுடைய उसी உடலில் को चोट கூட लगती है உங்களுடைய இந்த உடல் உறுப்புகள்ல इसलिए अपने अंदर கூட हमें कोई பாதிக்கப்படுகின்றது. भी ஆகவே कमजोरी नहीं रखनी है सरल चित्त रहो चित्त நாங்கள் सरल எந்த ஒரு பலவீனமும் வைத்துக் கொள்ளக்கூடாது. तो நாங்கள் सरल இலகு स्वभाव சுபாவமுடையவராக और இருக்க வேணும். सहनशीलता ये तो अपना पुरुषार्थ है अपनी அத்துடன் खुद को சகித்துக் चेकिंग கொள்ள करनी है வேண்டும். और अपने में वो எங்களுடைய संतुलन இந்த வீட்டு बनाए பயிற்சியை सकते हैं நாங்கள் कई பயிற்சி आजकल பண்ணி कहते இதுல I couldn't பேலன்ஸை take it கொண்டு வர வேணும். I couldn't do that I couldn't hear it பெரும்பாலானவர்கள் क्यों சொல்லுவாங்க, என்னால் அதை செய்ய முடியாமல் ये कुछ இருக்கிறது. कहता ஏன் है समझ जाओ ஏன் என்னால் இதனை கூடியதாக इसलिए இல்லாம இருக்குது? बाबा कहते हैं कि सरलता அப்ப और நாங்கள் அதனை புரிந்து सहनशीलता கொண்டு को முற்றுப்புள்ளியிட समान बनाए வேணும். பாபா கூறுகிறார், உங்களுடைய எண்ணங்கள் एफर्ट तो लगता है ना உங்களுடைய அதாவது இலகுத்தன்மையையும் சகிப்புத்தன்மை இரண்டையும் சமமாக வைத்துக் कई கொள்வதற்கு बार நீங்க ऐसा होता முயற்சி है பண்ண सेवा भी हो வேண்டும். रही है 2 घंटे हो गए ढाई हो गए பெரும்பாலான 3 हो நேரத்துல गए तो இது थोड़ी நடக்கிறது. सहन शक्ति कम होने लगती है 2 hours 3 कि कब hours समाप्त होगा இவ்வாறு நடக்கின்றது. அதுல வந்து तो எங்களுக்கு थकावट की भी கொஞ்சம் सहनशीलता சகிப்புத்தன்மை चाहिए குறைவாக இருக்கின்றது. मैं तो எப்ப कभी எங்களுக்கு भी இந்த வகுப்பு जब முடியும்? बाहर की परिस्थिति ऐसी होती है அப்ப तो அந்த इतना சகிப்புத்தன்மை उपराम हो கூட जाती है அப்படி வச்சிருக்கிறதுல हमको साइलेंस களைப்படைகிறோம். पसंद है पर आप ऐसे பெரும்பாலான स्थान पर एग्जैक्ट சூழ்நிலைகள் करेंगे இவ்வாறு आवाज வருகிறது. ऐसी है அதுல आवाज நாங்கள் ऐसी है பற்றற்று இருக்க வேணும். हम्म, எனக்கு வந்து तो जब அமைதியா आप जाते हैं இருக்கிறது अरे भाई விருப்பம். मुझे ये ஆனால் आवाज உங்களுடைய पसंद नहीं முகம் बंद காட்டி करो கொடுக்கிறது நிறைய पर சத்தத்துக்குள்ள कई बार இருக்கிறீங்க ऐसा हो जाता है மாதிரி. कि होती है आवाज पर जैसे அப்ப इतनी सुनाई भी नहीं சிலர் पड़ती சொல்லுவாங்க, நான் சைலன்ஸ்ல ठीक இருக்கிறேனே, है बाबा நிறைய कह रहे சந்தோஷம் அந்த हैं कोई उस சத்தம் आवाज கேக்குது से भी வெளியில खुश है அப்படி என்று. அப்ப அவங்க एंजॉय சந்தோஷம் कर இல்லாம रहे हैं இருப்பாங்க. डांस कर रहे हैं तो मेरे को क्या அப்ப प्रॉब्लम உங்களை है பார்க்கக்கூடியதாக हाँ मैं இருக்கிறது. बाहर சில जा सकती ஆத்மாக்கள் पर मैं வந்து भी सारे சத்தம் ग्रुप के போட்டுக்கொண்டே साथ இருப்பாங்க. और मैं देखना चाहती हूँ सब खुश हों माँ बाप बच्चों அப்ப के साथ जाते हैं நான் तो थोड़ी அமைதியாக हमको இருக்க வேணும். झमेला நான் और தொடர்ந்து मेला அதனை पसंद है பார்த்து पर கொண்டு जाते இருக்க हैं வேணும் அமைதியா இருந்து. பாபா வந்து इसलिए குழந்தைகளோட தான் जब जब போவாரு. समय की ड्रामानुसार परिस्थिति அவ அந்த हमें हमारी पहचान இந்த देती है இந்த பாபாவும் हमें இந்த खुद को अपने சத்தத்துக்குள்ள मार्क्स देने होते हैं पर हमको
चेक कर और मेकर बन के குழந்தைகளும் आगे அந்த बढ़ते எங்களுக்கு जाना இப்படி है। சத்தங்கள் तो बाबा வெளியில कहते हैं வந்தாலும் मन கூட वाणी कर्म में இவ்வாறு பரீட்சை தாள்கள் எல்லாம் मन में இவ்வாறு வரும். सरलता, அதனை நாங்கள் அதனை செக் वाणी में பண்ண सरलता வேணும். செக் और பண்ணி कर्म में सरलता அப்ப உங்களுடைய और எண்ணங்கள், सहनशीलता வார்த்தைகள், செயல்களில் லேசான यह தன்மை, दोनों எளிமை, आवश्यक है। சகிப்புத்தன்மையை கொண்டிருந்தால் बाबा तो அவசியமாகும். संपूर्ण बना के ही छोड़ेंगे। तो बाबा कहते हैं वो तो பாபா எங்களை नहीं होगा, முழுமைத்தன்மையாக்க आवश्यक है। अगर வந்திருக்கிறார். सरलता है லேசான सहनशीलता தன்மையும் नहीं है எளிமையும் இருந்து तो भी சகிப்புத்தன்மை बाबा कहते हैं இல்லாவிட்டால் உங்களை श्रेष्ठ மேன்மையானவர் என்று नहीं। சொல்ல முடியாது. லேசான सरलता है தன்மையின் पर सहनशीलता है தன்மையுடனும் तो भी எளிமையுடனும் श्रेष्ठ சேர்த்து नहीं। तो बाबा சகிப்புத்தன்மை कहते हैं இருந்தால் सरलता के உங்களை साथ साथ சக்தி சொரூபம் क्या என்று होना சொல்ல चाहिए? முடியும். सहनशीलता है அப்ப तो இலகுவாக நீங்க இருந்தா सहनशीलता है तो அதுல शक्ति நீங்கள் அந்த இலகுவான और उसको தன்மையோட शक्ति आवश्यक कहा जाता है। எளிமையோட சேர்ந்து सहनशीलता की சகிப்புத்தன்மை शक्ति இருந்தால் உங்களை बहुत சக்தி आवश्यक है। சொரூபம் என்று சொல்ல முடியும். அவங்கள் சக்தியை दोनों तरह சித்தரித்து से ज्ञान होता है। मैंने காட்டியுள்ளார்கள், देखा பொறுப்புத்தன்மையையும் एक तो सरलचित சகிப்புத்தன்மைக்கும். होते हैं सहन करने में உங்களை காணக்கூடியதாக இருக்கிறது. हमको देखो एक பெரும்பாலானவர்கள் होता है எளிமையானவராகவும் सब இலகுவான சுபாவமுடையதாகவும் இருக்கிறீங்க. ஒன்று हम साथी சகித்து हैं கொள்றது, மற்றது हर एक அவைக்கு कार्य में साथी हैं सहयोगी சப்சர்வியண்டா हैं। இருக்கிறது. நாங்க அவங்களுடைய बाबा சகவாசியாக कहते हैं இருக்கிறது. ஒவ்வொரு பணியிலையும் நாங்கள் ஒத்துழைக்க जैसे வேணும். शक्तियों के चित्रों में அவர்கள் सरलता और சக்திகளை லேசான सहनशीलता தன்மை மற்றும் दोनों ही சகிப்புத்தன்மை என்ற தெய்வீக गुण குணங்களுடன் दिखाते हैं। காட்டியிருக்கிறாங்க. कैसे த- पता चलेगा? ஒன்று देवी देवताओं के சகிப்புத்தன்மை, चित्र மற்றது में இலகுவாக सहनता இருக்கிறது, லேசான सरलता और தன்மையாக उनकी இருக்கிறது. आंखों में अब இவ்வாறு देखिए इतना சக்திகளை தெய்வீக குணங்களுடன் खुलापन होता है காட்டியுள்ளாருங்க. நீங்கள் क्योंकि டெய்டிஸப்பா पवित्रता है ना। தெய்வீக தெய்வீ पवित्रता தேவ भी एक தெய்வ भोलापन है। தேவர்களை பாருங்க. तो बाबा कहते அவங்க हैं कि மிகவும் தூய்மையாக இருப்பாங்கள். अभी बाबा कहते हैं अभी மிகவும் भी रिजल्ट में कहाँ कहाँ இந்த सहनशीलता தெளிவாகவும் शक्ति தூய்மையாகவும் है இருப்பாங்க. और कहाँ தற்போதைய पर பொறுப்பேற்றில் सरल சிலவற்றை चित्त அதிகளவு ज्यादा है, சைவத்தன்மை காணப்படுகிறது. कहाँ कहाँ सहन शक्ति ज्यादा है, कहीं कहीं सरल चित्त ज्यादा है। और बाबा क्या चाहते हैं? दोनों पल रहे समान हो। तो बाबा कहते हैं अब तो इन दोनों को தற்போதுள்ள समान பொறுப்பேற்றில் बनाओ। சிலவற்றில் அதாவது சகிப்புத்தன்மை नदियों காணப்படுற, पर ஏனைய அதிகளவு मैं भी லேசான समझने தன்மை की कोशिश காணப்படுகின்றது. करूं वो क्या होती है ऐसे। பாபா ऐसे तो हमें पता लग जाता है, फिर भी जितना गहराई से समझ आएगी उतना टेंशन देंगे तो बाबा जब देखेगा எந்த हमें அளவுக்கு நாங்கள் புரிந்து कि इनके கொள்கிறோமோ तो அந்த दोनों அளவுக்கு पलड़ों நாங்கள் पर இதனை समान है, ரியலைஸ் बैलेंस है। பண்றோம், புரிந்து கொள்ளுறோம். तो बाबा कहते हैं यही बाबा देखना भी அப்ப चाहते हैं இதுல நாங்கள் कि பேலன்ஸ் गीता இருக்க वचन வேணும். कर्म இதைத்தான் तीनों பாபா எங்கள பார்க்க வேணும். सरल பார்க்கக்கூடியதாக चित्त हो, பாபா எங்களை मैं समझती பார்க்கக்கூடியதாக हूँ आप இருக்கிறது. लोगों ने सरल அது चित्त समझाई இலகுவான है, தன்மையில நாங்க एक तरह இருக்க का வேணும். भोलापन है। दूसरे நீங்கள் अपने को எல்லோருமே लगता तो இதனை புரிந்து கொள்கிறீங்க उनको हम लोग என்ன कहते हैं என்று बहुत சொல்லி. स्मार्ट, वो भी जरूरी है राइट, बुद्धू तो नहीं होना चाहिए ना। परंतु बाबा ने आज இலகுவாக भी कहा இருக்கிறது. कि थोड़ा भी देखा अभिमान। तो इसलिए कैसे भिन्न भिन्न तरह के ஒன்று स्वभाव संस्कार वाले உடல் आत्माओं के உணர்வுல साथ விழிப்புல கொண்டு வராது. ஒன்று जिनको भी உடல் बाबा உணர்வுல जिस तरह இருக்கிறது. से சோ ड्रामा में पार्ट मिलता ஆத்மாவுக்கு है இதுக்கு ரெண்டுக்கும் वो வித்தியாசம் இருக்கிறது. அப்ப जरूर ஒவ்வொருத்தரும் இந்த இது ரெண்டுமே वो जरूरी है ஒவ்வொருத்தருமே क्योंकि आप அவங்களுடைய में जो नहीं है वो दूसरे நாடகத்துல में நடித்து கொண்டிருக்கிறார்கள். आप में जो गुण नहीं है वो அப்ப दूसरे में உங்களுக்கு है, तो कार्य अच्छा हो जाता है। உங்களுக்கு जब இல்லாத सब में नहीं தெய்வீக होगा, सब में குணங்கள் ही होगा, மற்றவர்களுக்கு இருக்கும்.
तो कॉम्प्लीमेंट உங்களுக்கு ஒன்று இருக்கும், மற்றவங்களுக்கு இன்னொன்று இருக்கும். அப்ப நாங்கள் एक ஒவ்வொருத்துக்கு दूसरे से ஒருத்தர் सहयोगी है। इसलिए ஒத்துழைத்து मन में रहे அவைகளோட तो मैं जरूर கம்ப்ளிமெண்டா समझती இருக்க हूँ कि समय வேணும். अनुसार ये संतुलन जो है वो जरूर அதனை जरूर நாங்கள் बनेगा। அதுக்கு பிறகு நாங்க புரிந்து கொள்ள வேணும். ஒவ்வொருத்தருக்கு देखो ஒருத்தர் रोज सुनते பாராட்டி हैं, क्यों सुनते हैं? ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துழைக்க थोड़ा और வேணும். स्पष्ट हो, பிறகு நாங்கள் அதனை புரிந்து கொள்ள क्योंकि வேணும். जितना நாங்கள் स्पष्ट வந்து होगी இதனை उतना கேட்கிறோம், सहज होगा। ஒவ்வொரு நாளுமே கேட்கிறோம். नहीं तो हम स्ट्रगल इसी में करते हैं எந்த அளவுக்கு कि நாங்கள் आखिर वो क्या है, தெளிவாக வாரமோ क्या அந்த बाबा அளவுக்கு चाहते हैं, அதிகமாக कौन सी सहनशीलता நாங்கள் चाहते हैं। புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். तो मैंने देखा कि பாபாவுக்கு बहुत ज्यादा என்னவாக வர मन में வேண்டும் उथल என்று पुथल பாபா चाहिए சொல்வார். कोई பாபா हलचल न हो நினைக்கிறாரோ நாங்க तो பாபா कैपेसिटी ज्यादा சொன்னபடி होती है। பாபா எப்படி நாங்கள் जैसे வர ही मन में வேண்டும் என்று हलचल होने लगती है நினைக்கிறாரோ तो आपकी शक्ति कम हो அப்படி जाती ஒரு है। எண்ணம் எங்களுக்கு வர வேணும். நாங்கள் அவ்வாறு செய்வதற்கு कई लोग होते हैं நீங்கள் ஒரு கணத்தை ट्रैफिक सहन நினைத்த नहीं कर உடனே सकते, அந்த கணத்துல நீங்க நினைத்த थोड़ा सा உடனே धीरे हो நீங்கள் அவ்வாறு जाएंगे। வர வேணும். एक बार दादी जानती சிலர் थी, வந்து उनको சைத்து न्यू கொள்ளும் जर्सी போது जाना था, वो 2-3 दिन के लिए आई थी कि कोई हॉस्पिटल में அந்த थे, बहुत டிராபிக்ல पुराने கூட சிலருக்கு कैंपर थे। சைத்து கொள்ள முடியாத दादी மாதிரி कहती இருப்பாங்க मुझे तो சிலர். जाना ही है। ஒரு தாதி ஜாங்கி तो வந்து उनका நியூ दादी இயர்ஸுக்கு बहुत போகும்போது ट्रैफिक का टाइम है, டிராபிக் கொண்டு வந்துச்சா. कोई बात नहीं है, देखो कमरे में बैठ के भी நாங்க तो काम ही தாதிட்ட करना சொன்னோம் था, இது டிராபிக் டைம் चलो हम அண்டு. लोग कार में कर लेंगे। அப்ப தாதி சொன்னாங்களாம், कार में பரவாயில்ல நாங்கள் போய் मैंने बहुत கார்ல सुना, போய் मैंने कहा देखो உட்கார்ந்திருப்போம் என்று हमको कितनी சொன்னாங்களாம். टेंशन हो जाती है। அப்ப आज கார்ல दादी को पता है कि கார்ல ट्रैफिक இருந்து है, वो कहते வெயிட் कोई பண்ணி बात नहीं है, கொண்டிருந்தாங்களாம். हम काम कर लेंगे। அப்ப और मैंने भी நான் வந்து दादी ने சிந்திச்சேன். निकाला, ये बात है, அப்ப ये बात है। हम சிலர் आपस में வந்து वार्तालाप करने டிராபிக்கு लगे, போறதுக்கு तो न्यू जर्सी आ गया, அந்த ஒரு டென்ஷன் பட்டி கொண்டு हॉस्पिटल இருப்பாங்க. पहुंच गए। ஆனா தாதிய वापसी में பார்க்கும்போது नहीं थी அவங்க ट्रैफिक எவ்வளவு इतनी। तो देखो சைப்புத்தன்மையோட एक பாபாவை कैसे நினைத்து दादी, கொண்டு क्योंकि वो பொறுமையோடு अपनी இருந்தாங்கள். इसको அதே मुझे நேரம் करना भी அவங்க है, எங்களோட தெரியும். तो ஆனா इस சிட்சட் रीजन को பண்ணி नहीं கொண்டு देना चाहती है கலந்துரையாடி कि கொண்டு मैं इसलिए नहीं இருந்தாங்க. कर रही हूँ क्योंकि ट्रैफिक है, எங்களுக்கு தெரியும் पर அப்ப है ही नहीं, டிராபிக் वो கண்டும். जाना ஆனா ही है। தாதி तो कहती क्या வந்து बात है, वहां भी तो बैठते வந்து ना 1 घंटा எப்போதுமே आपस में, எதையுமே ஸ்டாப் यहाँ பண்ண बैठने क्या மாட்டாங்க. है, चलो शुरू करो। அவங்க கார்ல ऐसे இருந்து बहुत கொண்டு बार मैंने देखा है। எங்களுக்கு तो अपने ரூம்ல समय को खुद सफल करो, இருக்கிறதுக்கு இருந்துச்சு. ஆனா தாதி வந்து கார்ல अपने संकल्प को உட்கார்ந்து खुद கொண்டு सफल இருந்து करो। அந்த तो நேரத்தை इसलिए देवता से வந்து பயனுள்ள हर விதத்துல बात को सोचकर பயன்படுத்துவாங்க. அவங்களுக்கு நிறைய तो தைரியம் இருக்கும். परिवर्तन से विश्व परिवर्तन, இது மிகவும் ये जो ஆழமான बाबा ने விடயம். स्लोगन दिया है उसको हमें अपने நாங்கள் जीवन में வந்து अपनाना இந்த है। உலக अभी மாற்றத்தை हम संगठित रूप से மாற்றத்துக்காக இருக்க सभी வேணும். बैठेंगे, இதை ये இதை संकल्प இதனை लेके कि நாங்கள் मैं எங்களுடைய में வாழ்க்கையில கொண்டு सरल வரணும். चित இந்த எண்ணத்தை सहनशीलता நாங்க का கொண்டு வர வேணும். संतुलन हो, समानता हो। ओम शांति। நான் வந்து இத இலகுவாக இருக்கிறதுக்கு பேலன்ஸ் பண்ண வேணும், சமநிலையை கொண்டு வர வேணும், இலகுத்தன்மையாக இருக்க வேணும். அத்தோடு சைப்புத்தன்மையும் கொண்டு வந்து இரண்டிலையும் சமமாக வைத்து கொள்ள வேணும். இப்போது நாங்கள் அவ்வாறு இருந்து கொண்டு தியானம் பண்ணுவோம். ओम शांति। ஓம் சாந்தி. அழியாத ஞான ரத்தினங்களால் உங்களின் மடியை நிரப்புங்கள். இப்பொழுது சரீர உணர்விலிருந்து விடுபட்டு ஆத்ம உணர்வுக்கு வாருங்கள்.
தெய்வீக வாசகங்களை கேட்போம். 28/6/1977 ஆண்டு. वेस्ट मत करो, வீணானவை आगे செய்யாதீங்கோ, எடையை குறையுங்கள். वर्तमान साधा पुरुषार्थ क्या है? தற்சமயம் செய்ய வேண்டிய முயற்சி என்ன? கேட்பது மற்றும் கூறுவதோ நடந்து கொண்டேதான் இருக்கின்றது. ஆனால் அனுபவியாக வேண்டும். அனுபவியின் பிரபாவம் அதிகமாக இருக்கும். ஒரே விஷயத்தை அனுபவி கூறுவது, அனுபவித்து கூறுவவங்க அவங்க அதே விடயத்தை கேட்டு கூறுவதிலும் வித்தியாசம் இருக்கும் இல்லையா? மனிதர்களுக்கும் இப்பொழுது அனுபவம் செய்ய விரும்புகிறாங்க. இப்பொழுது அனுபவம் செய்ய விரும்புகிறாங்க. யோக பயிற்சி முகாமில் விசேஷமாக ஏன் அனுபவம் செய்கிறோம்? ஏனென்றா அனுபவி ஆவதற்கான வழிமுறை சொல்வதின் கூடவே அனுபவத்தையும் செய்விப்பது. இதன் மூலம் நல்ல ரிசல்ட்ஸ் வெளியாகும். எப்பொழுது ஆத்மாக்கள் அனுபவம் விரும்புகிறார்கள் என்றால் நீங்களும் அனுபவியாகி அனுபவம் செய்யுங்கள். அனுபவம் எப்படி ஏற்படும்? அதற்காக எந்த சாதனத்தை உபயோகிக்க வேண்டும்? எப்படி ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பாளர் ஒன்றை கண்டுபிடிப்பதற்காக முற்றிலும் ஏகாந்தத்தில் இருப்பார். அப்படி இங்கேயும் ஏகாந்தம், அதாவது அந்த ஒருவரின் நினைவில் எல்லையிலே மூழ்கி விடுவது. அப்படி வெளிக்கவர்ச்சியிலிருந்து ஏகாந்தம் வேண்டும். அறையில் அமர்வதற்கான ஏகாந்தம் வேண்டும் என்று அப்படி மட்டுமில்லை, ஆனால் மனதில் முழுமையான ஏகாந்தம் இருக்க வேண்டும். இதன் தொடர்ச்சி நாளை தொடரும். மூதாதைய ஆத்மாக்களின் பகிர்வுகள், அம்மாவின் விசேஷமான கருத்துக்கள். इसलिए तुमको वो बल अथवा वो ताकत आ नहीं सकती है. நீங்கள் பலத்தையோ சக்தியையோ தொடர்ச்சியாக அனுபவம், சக்தியோ வலிமையோ உங்களுக்கு கிடைக்கல என்று சொன்னா அந்த உறவு முறையில நீங்க தொடர்ந்தும் சகிப்புத்தன்மையை வைத்துக் கொள்ள வேண்டும். தந்தை முதல்ல நீங்கள் என்னோட தொடர்பு படையுங்கோ. நீங்கள் சக்தியையும் அனுபவத்தையும் தொடர்ந்தும் அந்த சந்தோஷமாக இதற்கிடையில எல்லா உறவு முறைகளையும் நீங்கள் வைத்துக் கொள்ள எல்லா ஆத்மாலையும் சிலர் தான் வைத்துக் கொள்றாங்க. இப்பொழுது நாங்கள் உறவு முறையில நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கவலை கொடுத்தீங்கண்டா, யாராவது இறந்துட்டாங்கண்டா என்ன நடக்கும்? அப்ப ஹஸ்பண்டுக்கும் வைஃபுக்கும் கவலைப்பட்டு அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு விகார குணங்கள் அவங்க அந்த துக்கத்துக்குள்ள வராங்க. ஆகவே இப்படியான விடயங்கள் எல்லாத்திலையும் இந்த ஒவ்வொரு செயல்பாடுக்கும் கணக்கு இருக்குது. அந்த அதுக்கேற்பாக அந்த ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் அந்த கணக்கை தீர்க்க வேண்டியது இருக்கும். ஆகவே இதனாலதான் நீங்கள் ஒவ்வொருத்தருமே துக்கம் கொடுத்தாலும் கூட நீங்கள் செட்டில் பண்ண வேண்டிய இருக்கும். தந்தை நீங்கள் இந்த உறவு முறைகளை நீங்கள் வைத்துக் கொள்ள என்று சொன்னா நீங்கள் இந்த உறவு முறைகளை வைத்துக் கொள்ள வேணும் இறைவனோட. அப்ப நீங்க அப்ப உங்களுக்கு உள்முகமான சக்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். அதனாலதான் தந்தை சொல்றார், இப்பொழுது நீங்கள் தந்தையோடு தொடர்பு கொள்ளுங்கள். அப்ப உங்களுக்கு சகிப்புத்தன்மையும் சந்தோஷமும் வரும். நீங்கள் சந்தோஷத்தை அனுபவம் செய்வீங்கள். இந்த கிளாஸ் இந்த சாரம் எங்களுக்கு ஒவ்வொருத்தரும் நாங்கள் செயற்பாடு செய்யக்குள்ள கர்ம கணக்குகளுக்கு உட்படுகிறோம். ஆனால் அதனால கர்மங்களை தீர்க்க வேண்டி வருது. அதெல்லாம் சுக்கம் விகாரங்களுக்குள்ளெல்லாம் போறோம். ஆனால் தந்தையோடு தொடர்பு படக்குள்ள நாங்கள் பலத்தை பெறுகிறோம். உள்முகமாக சந்தோஷத்தையும் அனுபவம் செய்கிறோம்.
Om Shanti. ஓம் சாந்தி. Remain constantly cheerful. எப்பொழுதுமே Be மகிழ்ச்சியாக easy இருக்க nature வேண்டும் and என்றால் tolerant. தங்களது சுபாவத்தை சரளமாக ஆக்கிக் Make கொள்ளுங்கள். easiness and சகிப்புத்தன்மை tolerance உடையவராகுங்கள். both equal. உங்களின் எண்ணங்கள், It வார்த்தைகள், is செயல்கள் necessary to have easiness, இலகுத்தன்மையையும் simplicity, சகிப்புத்தன்மை and இரண்டையும் tolerance in சமமாக your வைத்துக் thoughts, கொள்ளுங்கள். words, and உங்களின் deeds. எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் If there is லேசான easiness தன்மை, and simplicity எளிமையான but சகிப்புத்தன்மையை not கொண்டிருத்தல் அவசியம். you cannot be லேசான proud, தன்மையும் superior, எளிமையும் இருக்கும் elevated. சகிப்புத்தன்மை இல்லாவிட்டால் உங்களை If மேன்மையானவர் என்று together with சொல்ல easiness முடியாது. and simplicity சான there is தன்மையுடனும் tolerance, you எளிமையுடனும் then be said to சேர்த்து be an சகிப்புத்தன்மை embodiment of இருந்தால் power. உங்களை சக்தி சொரூபம் They என்று have சொல்ல portrayed the முடியும். Shaktis with அவர்கள் both the சக்திகளை virtues லேசான of தன்மை என்றும் easiness மற்றும் and சகிப்புத்தன்மை tolerance. என்ற தெய்வீக குணங்களுடன் In the present காட்டியுள்ளார்கள். result, in தற்போதுள்ள some பொறுப்பேற்றில் cases, சிலவற்றில் there is அதிக more அளவு tolerance, சகிப்புத்தன்மை and in other காணப்படுகின்றது. cases, there is more ஏனையவற்றில் அதிக அளவு easiness. லேசான தன்மை Now, காணப்படுகின்றது. make இப்போது both of அவை them இரண்டும் equal. சமமானவை ஆக்குங்கள். Om Shanti. ஓம் சாந்தி. Om Shanti. ஓம் சாந்தி. Welcome to Avyakti Parivar. அவ்யக்தி Today's பரிவாருக்கு date உங்கள் 15. அனைவரையும் To remain வரவேற்கின்றோம். இன்றைய constantly திகதி ஜூன் cheerful. 15. Be easy natured எப்பொழுதுமே and tolerant. முகமலர்ச்சியுடன் இருப்பதற்கு Today's இலகு topic, சுபாவத்தை make கொண்டவராகவும் சைத்து easiness கொண்டவராகவும் and ஆகுங்கள். tolerance both equal. இந்திய தலைப்பு இலகுத்தன்மையும் சகிப்புத்தன்மை இரண்டையும் சமமாக வைத்துக் The கொள்ளுங்கள். specialities of Mother Jagadamba. ஜெகதம்பா மத On Mama's face, விசேஷ தன்மை, we saw what மம்மாவின் விசேஷ தன்மைகள், unshakable faith is. அசைக்க முடியாத நம்பிக்கை Mama never மம்மாவின் mixed முகத்தில் her நாம் own பார்த்தோம். dictates மம்மா with shame. ஒருபோதும் தனது சொந்த This is my கட்டளைகளை thought. I சிறிமத்துடன் think கலந்தது this. இல்லை. Mama இது never எனது said எண்ணம், anything நான் like இவ்வாறு this. நினைக்கின்றேன். It was மம்மா always இவ்வாறு Baba has எதையும் said this. ஒருபோதும் This is what கூறியது Baba இல்லை. has explained. எப்போதுமே பாபா Mama இதை related கூறினார். everything இவ்வாறுதான் with பாபா such விளங்கப்படுத்தியுள்ளார். that each மம்மா one was அந்த easily அளவுக்கு able to understand இனிமையான with what இனிமையாக significance அனைத்தையும் Baba had said that. எடுத்துரைத்ததால் பாபா என்ன Now, அர்த்தத்துடன் அதை கூறினார் listening to என்பதை Nidhi அனைவராலும் இலகுவாக விளங்கிக் கொள்ள முடிந்தது. இப்பொழுது நாங்கள் மோகினி டிடி கூறுவதை கேட்போம். Om Shanti. ஓம் சாந்தி. Everyone is cheerful எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீர்களா? because when you are easy in nature, நீங்கள் இலகுவான சுபாவம் உடையவராக இருக்கும் போது Baba says serene nature, easy nature. பாபா கூறுகிறார், இலகுவான சுபாவம் என்றால் ஷெரின் நேச்சராக இருப்பீர்கள், பிரகாசிக்கிறவராக இருப்பீர்கள். My response is இது என்னவாக இருந்தாலும் என்னுடைய ரெஸ்பான்ஸ் வந்து light is gone. நான் லைட்டாக But if you இருக்க hold it, வேணும். then there is heaviness. அங்க வந்து எனக்கு Anything which happens, ஹெவி இருந்துச்சென்றால் ஏதாவது நடந்தால் why this one said, எது why this happened? ஏன் நடந்தது, எது நடந்தது, ஏன் So from எப்படி a mole, it becomes a mountain. Then I don't know now. how to அப்ப deal with எங்களுக்கு this இது ஒரு mountain. மலை மாதிரி காணப்படும். Baba அப்படி has given us சிந்திக்கிறதால formula. பாபா when there is எங்களுக்கு something ஃபார்முலா தந்திருக்கிறார். big, make it small. அதை நாங்கள் சின்னனாக வைத்து பார்க்க வேணும். One time Baba said to cotton wool, and then சரி grow it up. நேச்சராக இருக்கிறேன்னு சொன்னால் நாங்கள் அமைதியான சுபாவம் Baba உள்ளவராக gives us so இருக்கிறது. many yuktis. பாபா வந்து எங்களுக்கு They are- வந்து One of the important thing is யுக்தி not தந்திருக்கிறார். to get upset, not to நாங்கள் get வந்து எந்த குழப்பமும் அடையக்கூடாது, கோபமும் படக்கூடாது. angry. Anger is
fight கோபம் in வந்து subtle ways appear, சூட்சுமமாக காணப்படும், even in the form of impatience, பொறுமையற்ற தன்மையாக காணப்படும், lack of patience, and then பொறுமை குறைவா irritation. இருக்கும், எரிச்சல் அடைகிறது. Sometimes I find it's சில also நேரத்துல lack of faith in drama. சில நேரத்துல நான் காணக்கூடியதாக இருக்குது, நாடகத்துல நம்பிக்கையற்ற தன்மையை So not காணக்கூடியதாக getting இருக்கிறது. upset, ஆகவே குழப்பம் அடைய வேண்டாம், cheerful, மலர்ந்த முகத்தோடு இருங்கோ, detached, and lovely. பற்றற்றும் அன்பாகவும் இருங்கள். This is called இதுதான் easy nature, serene இலகுவான nature. சுவாபம், அமைதியான சுவாபம், This ஷெரின் whole நேச்சர். world இந்த முழு உலகமும் is variety. பல Everyone is வகைப்பட்டது, different. ஒவ்வொருத்தருமே Sometimes you eat one வித்தியாசமானவர்கள். fruit. நீங்கள் ஒரு ஃப்ரூட்டை One part சாப்பிட of the வேணுமெண்டா fruit is sweet, other ஒரு part is sour. பாட் வந்து And you start with sweet and then புளிப்பாகவும் it's இனிப்பாகவும் sour. இன்னொன்று Oh no, இனிப்பாகவும் that's இருந்தா what happened. அப்ப Even in one fruit, ஒரு it's ஃப்ரூட் not same taste. ஒரே மாதிரியான டேஸ்ட்ல Just இருக்காது. imagine. Then all the fruits, all the leaves, க- such a ப- big, huge kalpa tree. இத பாருங்க, இந்த எல்லா Even Baba tells us limit of what's the population. இந்த முழு மரத்திலையும் Unlimited பாருங்க, population. இந்த கல்பாட்ரிய பாருங்க. And ஆனா every உலகத்துல soul, இருக்கிற if you look இந்த at the எல்லா features of சனத்தொகையும் the soul, அன்லிமிட்டடா இருக்கிறது, வரையறையற்றதாக even இருக்கிறது. twins, ரெட்டை ஆக்களைய கூட they are பாருங்க, born same time from same அவங்க mother. ஒரே They தாயின் look வயிற்று alike but not same. ஒரே நேரத்துல ரெட்டை ஆக்கள் பிறந்தாலும் கூட, ஒரே மாதிரி இருந்தாலும் கூட, So I really sometimes admire நான் சில நேரத்துல what the game of the matter is. அப்ப அவங்க Nature is. வந்து அந்த Not a single person. இந்த The same நேச்சர் சுபாவம், அந்த நேச்சர்ல So that means வந்து என்ன விளையாட்டுண்டு நான் சில நேரத்துல then அத sanskars பற்றி are not அட்மயர் same. பண்ணி கொண்டிருப்பேன் என்று சொல்லுறாங்க டிடி. Then the style will not be same. அவங்க வந்து முகம் வந்து ஒரே மாதிரி இருந்தாலும் அவங்களோட one has to ஸ்டைல்கள் have வந்து சேமா love இருக்காது. And then tolerance for variety. அப்ப Different. இதுல I always வந்து say we can be different, but we நான் don't have எப்போதுமே differences. சொல்லுவேன், வித்தியாசமாக We all இருக்க agree, வேணும் we என்று all சொல்லி, ஆனால் Not அந்த for each வேறுபாடு one we எங்களுக்குள்ள are இருக்கக்கூடாது. together, big நாங்கள் gathering, எல்லாத்தையும் big family. ஏற்றுக்கொள்ள வேணும். இது பெரிய ஒரு குடும்பம். And one of the quality of serene nature is அமைதியான சொரூபமாக that இருக்கிறது soul can என்றால் get ஆத்மா along வந்து with everyone. எல்லாத்திலையும் Rather feel entertaining and joyful தனிப்பட்டவராக இருப்பார். to look at someone அவைகள் different. வந்து மற்றவரை பார்க்கும் போது, Whole world was like that. யாரையாவது பார்க்கும்போது One முழு country I உலகமுமே went, இவ்வாறு இருக்கிறது. they are celebrating their 50th. ஒரு நாட்டுக்கு போனப்போ அவங்க வந்து I am not 50வது able to go, but செலிப்ரேஷனுக்கு I was there 50 years ago. கொண்டாடினாங்களாம். அப்ப And there were souls of many races, அப்ப அங்க many வந்து religions. போனப்போ அங்க வந்து பல So தரப்பட்ட festival of Holi, சமயத்தவர்களும் இருந்தார்கள். you all know Holi is ஹோலி where இந்த they burn and spray the colors. ஹோலி இந்த So they செலிப்ரேஷன் start in the வந்து morning. அவங்க Children வந்து start உங்க early because எல்லாருக்கும் they are தெரியும், excited. அவைகள் வந்து And எரித்து then people, கொண்டாடுவார்கள். while playing, they come on the road. அவங்க வந்து And then the Prime Minister, President, ரோட்டில் all the எல்லாம் ministers, பிள்ளைகள் they எல்லாம் keep joining them. விளையாடுவாங்க. அதுக்கு பிறகு பிரைம் And they மினிஸ்டர் all have, whole எல்லாருமே country has. அந்த Even முழு if it's a Hindu நாடுமே festival, ஒன்றாக சேர்ந்து அந்த ஹோலியை கொண்டாடுவாங்க. same is அதே மாதிரி when Eid happens or Christmas ஈத் happens, ஈத்தோ all அல்லது Jews கிறிஸ்மஸோ celebrate there. எந்தெந்த மதத்துல அந்தந்த ஹாலிடேயோ They அப்படி celebrate வரும்போது together. அவங்க உண்டாக கொண்டாடுறாங்க அந்த Because as மதத்துக்குரியவர்கள். soon as this whole seed of we அப்ப are அந்த different
நாங்கள் அந்த முழு What இந்த people விதை call இலையிலையும் fundamentalist. For நாங்க வந்து everything, whether வித்தியாசமாக காணப்பட்டாலும் in everything, whether self or நாங்க வந்து concepts. எங்க சுயத்திலேயோ So it's different, it's variety. அப்போ ஒவ்வொருத்தருமே And then வேறுபட்டவராக இருந்தாலும் every கூட scene of drama is இருக்கிறோம். different. அதே மாதிரி ராமா Even கூட sometimes we say நாடகம் கூட same thing happen வித்தியாசமான again. It's ஆனால் happening again. It's சிலர் happening சொல்லுவாங்க again. It's not அதே same. மாதிரி நடக்குது அதே மாதிரி நடக்குதுன்னு சிலர் சொல்லுவாங்க So திரும்ப திரும்ப அப்படி tolerance to நடக்குதுண்டு. the difference, இப்ப சகிப்புத்தன்மை என்றது tolerance to the வேறுபட்டது. variety. I can say சகிப்புத்தன்மை even tolerance to வேறுபட்டது, differences. பல வகைப்பட்டது. சகிப்புத்தன்மையில வேறுபாடுகள் இருக்கின்றன. When you sit in a meeting நீங்கள் மீட்டிங்ல இருக்கும் to போது finalize something, to come to சிலதை conclusion, நீங்கள் வந்து ஃபைனலைஸ் பண்ணி முடிவுக்கு everyone has வரும்போது different idea. Can we comply? ஒவ்வொருத்தருமைக்கும் வித்தியாசமான Can we carry that on தீர்மானங்கள் the agenda? இருக்கும். நாங்கள் அதுக்கு Can we கம்ப்ளைண்ட் include பண்றதோ everyone? அல்லது நாங்கள் அதனை Very simple. எடுத்துக்கொள்வதா, And one who இதையெல்லாம் வந்து easy nature or serene nature or மிகவும் innocence, சூட்சுமமானது. ஆகவே அமைதியான very wise. சுபாவமோ அல்லது They நீங்கள் will include. அப்பாவித்தனமாக இருந்தாலும் கூட, இன்னசென்டாக இருந்தாலும் கூட Everything can be adjusted and ஒவ்வொருத்தருமே planned in நாங்கள் such a way that அட்ஜஸ்ட் பண்ண everyone வேணும். is happy. எல்லோருமே சந்தோஷமாக So இருப்பார்கள். that's what really Baba is telling us, அதனால தான் Have பாபா easy nature. சொல்லுகிறார், so that you can deal with whatever comes நாங்கள் in your life, இலகுவான சுபாவம் உடையவராக இருக்கிறதை whether it is கையாள within வேணும். yourself, whether it is with your உங்களுடைய சுபாவம் those who என்றாலும் are சரி, around you. இல்ல உங்களை சுத்தி Even with யாராவது the nature. இருந்தாலும் கூட, உங்களுடைய சுபாவம் கூட இருந்தாலும் கூட, Because as I said, that one who has easy nature is நாங்க also very சொல்றீங்க wise, இலகுவான தன்மை உடையவர்கள் மிகவும் because their mind is so clean and pure and light, புத்திசாலித்தனமாக that இருப்பாங்க. whatever they think அவங்களோட மனம் வந்து தூய்மையாக always இருக்கும், accepted, கிளீனாக இருக்கும். plus is creative. அது It is அவங்க there. வந்து உருவாக்கக்கூடியதாக இருப்பாங்க There எப்பொழுதுமே. was a time in family they used to say whatever a child says, you ஒரு must குடும்பம் listen, சொல்லுவாங்க, because உங்களுடைய the truth குழந்தை comes out of the child's mouth. குழந்தை என்ன Even if he சொல்றாங்களோ doesn't அதை have that நீங்கள் wisdom, the நம்ப வேணும். experience of life, ஏனென்று சொன்னால் குழந்தையின் That is வாயிலிருந்து innocent. உண்மை வருகின்றது. ஏனென்றா குழந்தை வந்து So it's அப்பாவித்தனமானவர்கள். not that innocent one is stupid. I feel அப்ப அது innocent one வந்து can be அப்பாவித்தனமாக இருக்கிறவங்க வந்து no ego or முட்டாளண்டு things இல்ல. like no ego. உங்களுடைய அவங்களுக்கு something வந்து beyond awareness. அவங்களோட புத்தியில ஆ, That it கோபம் does happen இருக்காது, sometimes. So Baba அகங்காரம் wants இருக்காது. easiness and tolerance ஆகவே in நாங்கள் a proper சந்தோஷமாக balance. இருக்கிறதுக்கு இலகுத்தன்மையையும் சகிப்புத்தன்மை இரண்டையும் Sometimes you tell சமமாக people you வைத்துக் are கொள்ள too வேணும். tolerant. You shouldn't have tolerated that, or you shouldn't அப்ப have allowed நீங்கள் that person சிலர் to do this kind of behavior with you. அப்ப உங்கள பொறுமையற்றவராக இருக்கிறதால் So அவங்க உங்கள் பொறுமையற்ற நடவடிக்கையை செய்யறாங்கண்டா yes, நீங்கள் if you அவ்வாறு have அவங்களை really எலோவ் natural பண்ணக்கூடாது. easy நீங்க nature, உண்மையிலே you will இலகுவான definitely be very சுபாவம் sensible. உடையவராக இருக்க வேணும். இது மிகவும் விவேகம் உடையவராக நீங்கள் விவேகம் உடையவராக இருக்க வேணும். There was one mother, ஒரு மதர் வந்திருந்தாங்களாம். lot of renunciation, அவங்க நிறைய அர்ப்பணத்தோடு இருந்தாங்க. and one night ஒரு somebody நாள் came நைட்டா யாரோ and they didn't வந்தாங்க. have bed. Mm. Sometimes it happens. She அவங்களோட gave பெட் her எடுத்த bed because அவட other பெட்டை one is there. கொடுத்துட்டாவா. But it was very cold. The floor was cold. அந்த நிலம் வந்து மிகவும் குளிர்ச்சியாக இருந்துச்சாம். After மிக few hours, she couldn't get up, right? அதுக்கு பிறகு அவ So we all have எழும்ப to go. இல்லாம But why போயிட்டாவா. you have to sleep on அப்ப such frozen நாங்க cold அவட்ட floor? சொன்னோம், ஏன் நீங்கள் இப்படி நிலத்துல கூல் So டைம் sometimes குளிரான tolerance, நேரத்துல இப்படி it's kind தூங்குறீங்க of also அப்படின்னு நாங்க ignorance. எல்லாரும் போய் அவட்ட கேட்டோம். அப்ப சைத்து So I சொல்றது think என்று that சொன்னால் these are முட்டாள்தனமாக the இருக்கிறதுண்டு qualities and அல்ல. we use in our life. We ஆகவே நாங்க experiment with வந்து them. இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் நாங்கள் பயன்படுத்தி Then அதன்ல the balance comes. அனுபவம் செய்து அதை I சமமாக remember கொண்டு that வர வேணும்.
every community has different kind of cooking, ஒவ்வொரு different கம்யூனிட்டியும் recipe. Each வித்தியாசமான community sends ரெசிபி salt, வித்தியாசமான sugar, குக்கி pepper, பண்ணுவாங்க. சிலர் sour, all வந்து equal. சிலர் வந்து உப்பு Sometimes மிளகு it's more sweet, sometimes more sour. இனிப்பு எல்லாத்தையும் சமமா Sometimes போடுவாங்க. very few can do it. சிலர் மட்டும்தான் அவ்வாறு செய்வாங்க. So easy nature, tolerance. இலகுவான சுபாவம், Do it. சைத்து And I think கொள்வது. it's with the experience, செய்யுங்கோ, அதனை with அனுபவம் self-trust, செய்யுங்க. that it's அதுல okay. வந்து But சுய then Baba gives நம்பிக்கையோடு us இருங்கோ, some அது of the ஓகே. qualities, like you will be சில cheerful. குவாலிட்டிஸ்கள் அதுல வந்து நீங்கள் மிக You will முகமலர்ச்சியோடு always இருக்க delight. வேணும். நீங்கள் So at least எப்பொழுதுமே you can look at மென்மையாக ourselves இருக்க and வேணும். see how அப்ப much நீங்கள் balance I பார்த்து have by the நான் experience வந்து which I have நீங்கள் எப்போதுமே of these மகிழ்ச்சியாக இருக்க வேணும். qualities. இதுல வந்து So நீங்கள் I இந்த think it's குவாலிட்டிஸ்ல very வந்து with நீங்கள் Baba's knowledge is to எவ்வளவுக்கு make it real. சமநிலையை வைத்துக் கொள்றீங்கன்னு பார்க்க வேணும். So we have to understand. நாங்கள் அதனை புரிந்து கொள்ள வேணும். I like when we discuss it also. எங்களுக்கு விருப்பம் நாங்கள் இதனை Experiment, share your டிஸ்கஸ் பண்ணும்போது experiences with each other. உங்களுடைய How did it அனுபவங்களை come? பகிர்ந்து How did it கொள்ளுங்க. work? எவ்வாறு இது வேலை What did செய்கின்றது you என்று, do? What என்னத்தை were you செய்தீங்க, thinking? இதை பற்றி எப்படி சிந்திக்கிறீங்க. This kind of sharing also help இப்படியான us, and then we பகிர்வுகள் become கூட more lovely பகிர்வுகள் and கூட friendly with each மிகவும் other. உதவி புரிகின்றது. இது ஒவ்வொருத்தருக்கும் எங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கின்றது. Om Shanti, dear எரிக் Mohini. பாய் வந்திருக்கிறார். ஓம் சாந்தி. Nice to see அன்பான you. Look அன்பான at மோகினி beautiful டிடி flowers today. ஜி And they are நல்ல amazing ஃப்ளவர்ஸ் கொண்டு roses. வந்திருக்காங்க. Small little roses, but very fragrant. சின்ன And they ரோஸ் grow right in front of Baba's home. பாபாட One brother வீட்டுக்கு looks after முன்னுக்கு them every இருக்கிற day. ஒரு So when you see பிரதர் that flowers இத bloom with love, this is really பராமரிக்கிறார். the case. I wish that Zoom பாபாட could ஹோம்ல have இருந்து a new option. Maybe Bhumi can look into it. So you can smell it from your camera. You can smell the flower. That would be very nice. நீங்க கேமரா மூலம் அந்த பூவை Like ஜோக் to பண்றாரு get it. பிரதர். How to Yes. get it? That's next option on Zoom. இது எப்படி பெறுறது என்று சொல்லி கேக்குறாங்க. I had the chance to listen. I could listen to Avikti Parivar last night or so when you were with Shital Ben in New Jersey, and I really liked it. லாஸ்ட் நைட் உங்களோட அவ்வியக்த பரிவாரில் நான் பார்க்கும்போது நீங்கள் மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருந்தீங்க. சீத்தல் பென்னோட நியூயர்ஸில் I think it's good. You know, humor is a very good. And I மிக- remember when you used to read the Murli with us, முரளி வாசிக்கும் போது many நீங்கள் times, எங்களோட you were பெரும்பாலான very funny actually doing the Murli. நீங்க முரளி ரீட் And பண்ணிக்க good. மிகவும் I was wondering, what keeps you ஃபனியா entertained வாசிப்பீங்க, in your நல்லா Brahma இருக்கும். life? நீங்கள் Like களிப்பூட்டும் how do you வகையில keep yourself சொல்லுவீங்க. joyful and முரளி வாசி entertained மிகவும் when சந்தோஷமான people come விதத்துல to you with some நீங்கள் kind of lot முரளி of கூட problems? I வாசிப்பீங்க. guess you don't spend எவ்வாறு time on your நீங்கள் tablet looking at some video களிப்பூட்டுற on YouTube மாதிரி about that. உங்களுடைய It's very funny பிராமண thing, right? You வாழ்க்கையில don't do எப்படி that. நீங்கள் களிப்பூட்டு No, I கொண்டிருக்கின்றீர்கள் can என்று send you some if கேட்கிறாங்க. you want. They're very funny. I think that நான் நினைக்கின்றேன் when we really apply knowledge, and நாங்கள் we are with ஞானத்தை Baba, உண்மையில பிரயோகிக்கப்படும் போது நாங்கள் பாபாவோட இருக்கிறோம். நாங்க வந்து இலகுவாக and இருக்கிறோம். when it comes to task, you are நாங்க பணியில வரும்போது பொறுப்பில் இருக்கக்குள்ள ஆமாம் matured and நீங்கள் வந்து முதிர்ச்சித்தன்மையோட இருப்பீங்கள், சீரியஸாகவும் இருப்பீங்கள். இல்லாவிட்டால் I'm remembering that how Brahma Baba, நான் நினைவுக்கு கொண்டு வரேன் எப்படி பிரம்ம பாபா இருந்தார். because he was like introverted, அவர் shy, மிகவும் உள்முகமாக இருந்து கடைந்து பாபாவோட மிகவும் மகிழ்ச்சிகரமாகத்தான் இருப்பார். எப்போதுமே மகிழ்ச்சிகரமாக whenever we இருப்பார். have to go to meet him, அவரை எப்போதுமே நாங்கள் மீட் பண்ணும் போதும் which song we should take. அப்ப நாங்க சிந்திப்போம் எந்த புது சாங்ஸ் நாங்கள் எடுக்க வேண்டும். I don't know. அவர்கிட்ட இருந்து நாங்கள் வந்து புதிய விடயம் என்னத்தை நாங்கள் எடுக்கிறது. இது வந்து உள்முகமாக போறதுல மிகவும்
இது வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்க வேணும். constantly doing mansa seva. ஓகே, நாங்கள் வந்து தொடர்ந்து மன்சா சேவா செய்யறேன்னு சொல்லுவோம். எப்படி நாங்கள் பாபாட்ட அப்படி போறப்போ எப்படி நாங்கள் பாபாட்ட பாபா வந்து எங்களை களிப்பூட்டுவார். நாங்கள் வந்து நாங்கள் வந்து பாபா வந்து 80 வயசுல இருப்பார், நாங்கள் வந்து டீனேஜா இருக்கிறோம். அப்ப எங்களை அவர் வந்து எங்களை களிப்பூட்டி விதத்துல தான் இருப்பார், மகிழ்ச்சி அடைக்கிற விதத்துல தான் நான் பாபா இருப்பார் எப்போதுமே. எங்களுடைய புத்தியிலையும் நாங்கள் வந்து புத்தி மூலமும் எங்களுடைய மூளைக்கும் எந்த நேரமும் வேலை செய்து கொண்டிருப்போம். நாங்கள் வந்து டிடி சொல்றாங்க, டிடிக்கு கர்ம யோகா செய்யறது மிகவும் சந்தோஷமா மகிழ்ச்சியாக இருப்பாவாம். நான் வந்து வெஜிடபிள் கட் பண்றது எல்லாமே செய்யக்குள்ள எனக்கு ஒரு ரிலாக்ஸ் ஆக இருக்கிறது என்று சொல்லுறாங்க. பிராமண வாழ்க்கையில இப்படியான சமமான விடயங்கள் இருக்க வேணும், அத்தியாவசியமாக இருக்க வேணும், பெருமதியானதாக இருக்க வேணும். நாங்கள் சிலரை பார்க்கும்போது அவைக்கு பேலன்ஸ் பண்றதுக்கு உதவி புரியக்கூடியதாக இருக்க வேணும். சிலர் வந்து சீரியஸ். அப்ப நாங்க வந்து சொல்லும் போது அவ மிகவும் சீரியஸா இருக்காங்க. சீரியஸா அங்க இருக்கும் போது அவங்க வந்து எங்களுடைய தொடர்புல வரக்குள்ள, அப்ப சிலர் வந்து எங்களுடைய தொடர்புல வரக்குள்ள அவங்க சொல்லுவாங்க, அவ வந்து சீரியஸா இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்களாம் டிடிய. ஆனா எங்களுடைய தொடர்புல வரக்குள்ள அவங்க சொல்லுவாங்க, ஓ நான் இதை புரிந்து கொள்ளல, நீங்கள் இவ்வளவு இலகுவானவர் என்று சொல்லுவாங்களா. ஒரு 9 மணிக்கு டிடி எல்லாருமே கோஆர்டினேட் பண்ணி செய்யக்கூட எல்லாரும் ஒன்றாக இருந்தாங்களா. டிடி சொல்லுவாங்களா, நீங்க அழுறண்டா அழுங்கோ, சிரிக்கிறண்டா சிரியுங்கோ, எல்லோரும் ஒன்றாக செய்யுங்கோ. அப்ப காலையில நீங்க எழும்பக்குள்ள மிகவும் மலர்ந்த முகத்தோட இருப்பீங்க என்று சொன்னாங்களா. நீங்க அழுறண்டா அழுங்கோ, அழுங்கோ மிக நல்லது, சிரிக்கிறண்டா சிரிங்கோ என்று சொல்லுறாங்க. நீங்க எல்லாருமே சீரியஸா இருப்பாங்க. ஜெகதீஷ் பாய் அவங்க எல்லாருமே சீரியஸா இருந்தாலும் ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம் ஜோக் அப்படியானதுகள் செய்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. பூமி சிஸ்டர் உங்கள்ட்ட ஏதாவது படங்கள் இருக்குதான்னு கேக்குறாங்க. ஆமாம், விளையாடுவோம், டிராமா செய்வோம். மம்மா அப்படி மம்மா வந்து மிகவும் சீரியஸாகவும் மிகவும் ஆழமாகவும் மம்மா வந்து சிரிப்பாவா என்று கேக்குறாங்க. மம்மா வந்து சில நேரத்துல ஃபனியா இருந்திருக்கிறாங்களான்னு கேக்குறாங்களா. மம்மா வந்து சீரியஸா இருந்தாலும் மிகவும் மலர்ந்த முகத்தோட இருப்பாங்க, மலர்ச்சியா இருப்பாங்க. அவ சொல்ற விதம் எங்கள்ல மிகவும் இலகுத்தன்மையை கொண்டு வருது. அவ வந்து உங்களை டீஸ் பண்ணாங்களான்னு கேக்குறாங்க. எனக்கு நினைவுக்கு வரையில அப்படின்னு சொல்லுறாங்க. ஏதாவது பகுடி பண்ணுவாங்களா அப்படி என்று கேக்குறாங்க. உங்களுடைய நீங்கள் மிகவும் பகடியாகவும் இருப்பீங்க, ஆத்மியாகவும் இருப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது சொல்லும் போது உங்களுக்கு நீங்கள் மிகவும் யாராவது பகுதி சொன்னால் அதுக்கு உரிய மாதிரி நீங்கள் அழகாக பதில் சொல்லுவீங்க. நேற்று நீங்கள் மிகவும் அதிகமாக சிரித்தீர்கள்,
for அது நல்ல at the end மங்களுடைய of the day, we need to laugh உடலுக்கு a little bit. அப்படின்னு That சொல்லுறாரு is பிரதர். healthy. மிகவும் நல்லது என்று I was thinking பகடியாக there's so இருக்கிறது. many questions we've been asking you, and I sometimes wonder, what did we not ask Moni Didi? One day you should try to சில tell her. நாங்கள் ஒரே You never asked நிறைய me கேள்விகள் about this, கேட்டோம். but அப்ப we keep searching for something new. என்ன கேள்வி Another நாங்கள் topic உங்களுடைய that before கேட்கல you என்று mentioned நான் about ego, சிந்திக்கின்றேன். and I'm always நீங்கள் fascinated by it. குறிப்பிட்டீங்க And ஈகோவை we're not பற்றி, aware அகங்காரத்தை பற்றி. of ego. So ego is something you're not aware of. Anger, ஈகோவில் you're not angry. விழிப்புணர்வு So is வரும். there an எப்படி ego நாங்கள் detector? Is there a way to know if விழிப்புணர்வு our எப்படி ego is there? அகங்காரம் How do you know வருதுன்னு if கொண்டு we're வர not aware? எப்படி எனக்கு அந்த Or you விழிப்பு ask, you எப்படி can ask எனக்கு someone? தெரியும் எனக்கு ஈகோ வருதுண்டு? bossy. Then you are always controlling, you are always bossy. எவ்வாறு Then you are கண்டறியப்படுறதுன்னு upset சொல்லி very கேட்கிறார். quickly because if அது nobody does நீங்கள் the way you பொசியா want. இருப்பீங்க. So it's saying, I think that person might not be doing because of influence of ego. It could அப்ப be அவங்க self-pride. அதனை செய்ய முடியாததாக pride of, இருக்கும். ஏனென்றா அவங்களுடைய I பழக்க obviously left வழக்கமாக also இருக்கும். some vices, சில விகாரங்கள் like இருக்கும். anger, ego, கோபம், attachment. அகங்காரம், It பற்று, can be seen in certain ways. இதெல்லாம் But it's உங்களுடைய very சில intelligent. குறிப்பிட்ட I think விடயத்துல all the காணக்கூடியதாக vices, இருக்கும். they இது எல்லா are only when they விகாரங்களும் come in action, அவங்க that அந்த these things come from ஆக்ஷன்ல there. வரும்போது So உங்களுக்கு I அது love two தெரியக்கூடிய words Baba தெரியும். used in Murli. பாபா ரெண்டு Body விடயங்களை, consciousness and ego. ரெண்டு வார்த்தைகளை கூறினார். ஆத்மா, Any body consciousness. அகங்காரம், மற்றது Let's உடல் say I உணர்வு. think I am smart, right? நாங்கள் Look சொல்றது nice நான் and ஸ்மார்ட் என்று beautiful. சொல்லி நான் நினைக்கிறேன், நான் So நல்லமா whatever. இருக்கிறேன், Or some people அழகாக say, oh, இருக்கிறேன் when என்று you சொல்றது. smile, you look. நான் It can சிரிக்கும் build போது up ego அது ஒரு if we are not attentive. அகங்காரத்துக்கு வருகிறது. Otherwise we say, well, everyone has something ஆமா, special. நல்ல I have எல்லாருமே this, others don't have this. விசேஷமானவர்களாக இருக்கிறார்கள் அப்படி என்று சொல்றது I don't நல்லது. have more to say about it. வேற என்ன விடயத்தை நான் No, it's சொல்ல very வேணும் simple, என்றது. and I'm சில wondering நேரத்துல sometimes ego அகங்காரம் not மிகவும் even. Baba சூட்சுமமாக says, இருக்கும். your nature, you say பாபா some சொல்லுவார், nature, உங்களுடைய your sanskar. சுபாவம், உங்களுடைய When பழக்க I see even வழக்கங்கள், myself, but when I see in others sometimes that we're a little bit attached to our ideas or to our சில style, to what we ஐடியாவில் believe, பற்று, அவங்களுடைய and we think நம்பிக்கை, it's based on jnana. We can even இதுவெல்லாம் sometimes justify. So Baba ஞானத்தின் says, and அடிப்படையில similarly, நாங்கள் But still ego இதெல்லாம் is actually ஞானத்தின் speaking அடிப்படையில more than சொல்றாங்க. anything ஆனால் else. And I think அவங்க this, கதைக்கும் to போது detect subtle மிகவும் ego, அகங்காரமாக detecting of a subtle body கண்டறியப்படுகின்றது. it's very அது difficult. மிகவும் சில நேரத்துல அது மிகவும் Certain கண்டறிகிறது things மிக அகங்காரமாகவும் you might இருக்கின்றது. not find. அது You எப்படி find கண்டறிகிறது negative. என்று சொல்லி But கேக்குறாங்க. when you want to Brother, inculcate certain qualities, சில குவாலிட்டிஸ் like I நீங்கள் want to remain உட்கிரகிக்கும் calm, I போது want to be gentle, நான் I want to அமைதியாக be இருக்கிறது, respectful, you're மெதுமை not able to do மெதுமையாக that மென்மையாக because of இருக்க ego. வேணும் என்று So சொல்லி that's other way to இருக்கிறது. find அது what how I know. மற்ற வழியில நீங்க I want காணணும்டா. to just interact, be loving, be respectful. நான் And it doesn't சுய happen. It's because of the மரியாதை ego. கொடுக்க வேணும், When அன்பாக there is இருக்க no வேணும் என்று self-respect, சொன்னா அது there is ego. நடக்கலை என்று சொன்னா So try to see அப்ப which நீங்கள் அதனை powers பார்த்து and which கொள்ளுங்கோ, qualities you want to எந்த inculcate சக்தி and what என்ன are those குவாலிட்டி powers. நீங்கள் And you will உட்கிரகிக்க வேணும் find என்று which பாருங்கோ. vice or எந்த should be there, should விகாரங்கள் be affected. இருக்கிறது, பற்றோடு இருக்கிறது என்று பாருங்கோ. Another thought I had from today's Murli, and I know we talked about அதை it அவ்வாறு before, கண்டறிந்து but செயல்பட Baba has வேணும். been mentioning so many times. Can't you hear the cries of everyone? பாபா Make sure no one கூறுகிறார், complains. Not only எல்லார் that, they didn't receive the அழுகைகளையும் message, but உங்களால one day it's additional complaint that they didn't அழுகைகளை have உங்களால enough time கேட்க முடியலையா to அப்படி என்று develop பாபா Baba's முரளியில knowledge. Not even just கூறுகிறார். message, but பாபாட message ஞானத்தை ahead பற்றி of எல்லாம் time. சொல்லுறார். And பாபா sometimes I play with numbers and I look at, சில let's நேரத்துல say, நான் in Canada, I know the best year we had last year. கனடாவில் Sister Shivani came, big சிஸ்டர் program we சிவானி were. வந்தாங்க. How many souls maximum we reached, during 1 எத்தனை year? ஆத்மாக்களை I know நாங்கள் it's generous. I சந்திச்சோம். thought, okay, maybe we'll reach நாங்க that many வந்து souls very generously. But when I calculate, it comes to 0.1% of the Canadian population. அப்ப So I'm கனடியன் thinking, what is your பாப்புலேஷன்ல thinking in வந்து terms of
0.1% தான் வந்திருக்காங்க. ஆனா எப்படி நாங்கள் எல்லா இதையும் அடையிறேன்னு சொன்னால் என்ன மாதிரி நாங்கள் அடையிறது, எவ்வாறு முயற்சி பண்ணி எல்லா ஆத்மாக்களுக்கும் நாங்கள் அந்த அறிமுகத்தை கொடுக்கறதுக்கு என்ன செய்யறதுன்னு சொல்லி கேக்குறாங்க பிரதர். I think one thing I will start, which I am doing, is Mansa Seva. டிடி Because சொல்றாங்க there are மன்சா some சேவா places where you could செய்வாங்களாம். never reach. அப்ப சில So let's இடங்களுக்கு say நீங்கள் வந்து your good wishes சென்று or அடையலை என்று love சொன்னா for everyone, நீங்கள் sending the அவைகளுக்கு thoughts of நல்ல love or ஆசிகளை children, பாபாவோட இருந்து கொடுக்க வேணும். whatever sufferings are happening, என்ன those துக்கங்கள் souls, நடக்கின்றதோ அந்த they will ஆத்மாக்களுக்கு feel little bit relief. அவங்க They will வந்து feel sometimes like inner peace is awakening. ரிலீஃப் பண்றத It's difficult உணரக்கூடியதாக that இருக்க in some of வேணும். the countries சில நேரத்தில் which are அவங்க completely உள்முகமான deprived அமைதி from the இல்லாமல் marathon, இருப்பாங்க. you அது know, இப்ப lot சில of very நாட்டுகள்ல அது deep கஷ்டமாக revengeance. இருக்கும். But அவங்க I think வந்து first we மிகவும் start with Mansa பழி Seva வாங்குறதாக and the இருப்பாங்க சில opportunities நாடுகள்ல. will come ஆகவே where your message can become a worldwide message. உங்களுடைய And செய்திகள் that is வரும்போது அது very வந்து important. உலகம் And that பூராக means you இருக்க are ready வேணும். to அது reach மாதிரி quite தான் a lot தாதி worldwide. ஜாங்கி சொல்லுவாங்க. Even தாதி when ஜாங்கி Priya வந்து she went to Middle East, like ஜாதி ஜாங்கி மிடில் on ஈஸ்டுக்கு television, போனாங்க. and டெலிவிஷனுக்கு when I was in டெலிவிஷன்ல Caribbean, ப்ரோக்ராம் every கொடுத்தாங்க. morning we were on கெரிபியன்ல டிடி television. இருந்தப்போ So there will be ஒவ்வொரு a lot நாள் of different மார்னிங்குக்கும் ways which will open up. ப்ரோக்ராம் செய்தாங்க. அப்படி நிறைய பல We வேறுபட்ட plan, we think. That's திட்டங்களை good. So நாங்கள் I think we should திட்டங்களை செய்ய really first வேணும். start with the mind முதல்ல and then எங்களுடைய start with மனதில் heart இருந்து and ஸ்டார்ட் then பண்ண வேணும், good with மைண்டில் heart. இருந்து. I'm right that Mansa Seva is different from just remembrance, right? Because மனது sometimes people say, மனசோவா you don't have to வித்தியாசம் think நினைவில் of இருந்து someone, or you don't have to அப்ப think of the சில country, you just நேரத்துல think about them, and சிலர் that சொல்லுவாங்க serves. But if that was the நீங்க case, வந்து இந்த Baba would not நாடையோ ஒரு mention நபரையோ நினைக்க Mansa Seva, he would தேவையில்லை, keep it under me. So Mansa Seva பாபாவை must be மட்டும் different. நினைவிட்டு ஜஸ்ட் சொல்லுங்கோ And அப்படி even என்று Baba says பாபாவை give மட்டும் நினைவு power செய்தா சரி என்று to சொல்லுவாங்க. others. Does it mean for you, for ஆனால் example, that you மன்சா may சேவாண்டா concentrate on வித்தியாசம். one ஆனா specific path உங்களுக்கு அது with வித்தியாசம். the ஆனா intention to உங்களுக்கு radiate that அது power so you can reach other people? Is that what you do? அப்ப நாங்கள் ஒவ்வொரு சக்தியையும் கான்சென்ட்ரேட் I படுத்து feel அதனை that ரேடியேட் அதனை a பரவ செய்யறதா situation or என்ன a செய்ய person வேணும் என்று கேக்குறாங்க and you want பிரதர். to help, அது சூழ்நிலையோ and ஒரு when you are பர்சன் என்றாலும் சரி, sitting தனி and நபர் என்றாலும் சரி, concentrating in remembrance of Baba, பாபாண்ட you நினைவில are தான் kind of have a subtle, insubtle, a நீங்கள் thought about that soul. சூட்சுமமாக அந்த You know, ஆத்மாவுக்கு and then you find நினைக்க that that வேணும், soul பாபாவோட receives நினைவோடையே. and they respond. They அப்ப receive and then அது respond. அவங்கள ரீச் Some, not பண்ண அவங்களே everybody. அதை சென்றடையும். So it is அப்ப in அது remembrance அவங்க உங்களுக்கு that is the ரெஸ்பான்ஸ் thought பண்ணுவாங்க. ஆனா to பாபா நினைவுல that தான் feels and thought அந்த to எண்ணம் give இருக்க love, வேணும். thought to remove the sorrows. நீங்கள் So that வந்தவைக்கு thought துக்கத்தை with remembrance of Baba, துக்கத்தை நீக்குபவராக definitely works. அல்லது அவங்களுக்கு அமைதி கொடுக்கிறது என்றாலும் And the last பாபாவோட question would be நினைவுல that அந்த we எண்ணம் feel we இருக்க need வேணும் a மற்றவைக்கு special, கொடுக்கிறதுக்கு. maybe I would மற்றவைக்கு call it a துக்கத்துல special இருந்து அதை feeling அகற்ற வேணும் என்று சொல்லி when பாபா we try to have நினைவோடு Mansa இருந்து Seva. கொடுக்க For வேணும். example, if I sit by trying to have the feeling of mercy, நான் வந்து மன்சா சேவா will that reach செய்யறேன்டால் better நான் than if I அவைக்கு sit கருணை with the கருணை feeling of being உள்ளவர் entertaining கொடுக்க or வேணும் என்று being சொன்னா easy அவங்களுக்கு or அதை அவங்கள் playful? அதை அடைய வேண்டும் Anything என்றால் works, or is there அவங்களுக்கு certain feelings இலகுவாக that may reach other souls more easily? அந்த ஆத்மாக்கு I கிடைக்க think வேணும் it's என்றால் peace, எப்படி it is செய்யறது love, அப்படின்னு it பிரதர் is கேக்குறார். power, ஆமாம், அது வந்து determination. அன்பு, These are the qualities which are generally needed டிட்டர்மினேஷன், by all the souls. திடமான எண்ணம், So if I திடமா read the இருக்கிறது, joke on world renewal from பீஸ் Mr. White, எல்லாமே seems to be அவைக்கு very good கொடுக்கக்கூடியதாக Mansa இருக்க Seva. வேணும் என்று சொல்லி சொல்லுறாங்க. I was thinking maybe we should advertise instead of Toli, because people eat too much sugar now. We should advertise, free samosa, free pakoras. Maybe we'll have more people at the center. Maybe we should try something like that. நாங்க வந்து அட்வர்டைஸ் But I don't have பண்ணலாம். Toli still. டோலி வந்து For us, we ஸ்வீட் can give us தானே, Toli, but அப்ப நாங்க ஃப்ரீ maybe free சமோசா samosa will be கொடுப்போம். அப்ப நிறைய பேர் People are நிறைய not பேர் eating வருவாங்கன்னு Chinese சொல்லுறாங்க. also.
Okay, அப்ப we can have மக்கள் a இப்ப quick வந்து radio பொரிச்சது கூட information. சாப்பிடுறாங்க என்று சொல்லுறாங்க. One thing I want to say, I think ஒன்று that நான் சொல்லுறேன் I don't என்றாங்க know why டிடி. you didn't ask you something about the dress, right? ட்ரெஸ் Should I கோட்டை tell பற்றி நீங்க something? Oh yes, yes, of நீங்க course. Thank you. சொல்லல. Very good, Sister நான் Mimi. I உங்களுக்கு was ஏதாவது I totally forgot about சொல்லட்டமான்னு it சொல்லுறாங்க. because yeah, we had conversations sometimes about our look, and I know there has been reflection or thinking எங்களுடைய many times about லுக் is it வந்து really useful அது to வந்து use white மிகவும் sometimes for யூஸ்ஃபுல்லா public இருக்குமா programs or பப்ளிக் for ப்ரோக்ராமுக்கு. even at center when we're all white. I'm wondering sometimes if சென்டர்ல சிலர் வந்து எல்லோருமே maybe being a வெள்ளையா little இருக்கிறாம். obstacle in people feeling comfortable coming to us. அப்ப மக்கள் வந்து எல்லாரும் வெள்ளையில I won't இருக்கிறதுல think அவங்க about how வந்து people feel. அவங்க I will first ஃபீல் think பண்றது. about how I feel. அப்ப Because it நான் depends வந்து on மக்கள் எப்படி what kind of உணர்றாங்கன்றத crowd is நான் there, திங்கல. right? ஆனா In the நாம sense of, எப்படி let's உணர்றோம்ன்றதுதான் say when we முக்கியம் have என்றாங்க call டிடி. of time, அப்ப கால் so ஆஃப் we have a டைம் group உள்ள of போனோம். souls நாங்க like a வந்து team. டீமா So there are போவோம். two souls, they always wear sari anyway. ரெண்டு So they don't want ஆத்மாக்கள் to change எப்போதுமே it. But there சாரி are வேயா some souls பண்ணுவாங்க. where சிலர் they go வந்து to UN office, so they have யூஎன் light ஆபீஸுக்கு color போகலாம். அவங்க clothes, லைட் கலர் குளோத்துல and போவாங்க, latest, உடுப்புல not போவாங்க. really சிலர் full covered and சிலர் வந்து very, ஃபுல் கவரா because what போடாம is போவாங்க. necessary is என்ன you முக்கியம் look என்று சொன்னா alokik, you look நீங்க different. வந்து லோகிக் It's not மாதிரி question of wearing வித்தியாசமா sari or kurta or something. வித்தியாசமா மாதிரி போறீங்க. You don't try to look நீங்க like வந்து our dresses the way others dress. அப்ப That's எங்களுடைய where I also have difficulty. I saw sometimes like there was a எங்களுடைய time there was short shirts. உடுப்பு வந்து So வித்தியாசமாக it's okay, இருக்கிறது but தான். you can also wear something little maybe decent, better. அப்ப So சில maybe there is நேரத்துல அப்படி நீங்கள் this கலர் time உடுப்புலையோ this is what it is. லைட்டான உடுப்புலையோ போறது ஓகே, It's ஏதோ all ஒரு right if காரணமா it is இருக்கிறது. இட்ஸ் moderate. It ஓகே. is light color லைட் and கலர்ல போறது but ஓகே. somewhere those who are volunteers, ஆறாவது let's வாலண்டியர்ஸுக்கு say there are போறீங்கண்டா 20 the serving team, டீமா போயக்க they should 20 look பேரண்டா different. They should. It அவங்க வந்து doesn't matter what they வித்தியாசமாக wear, இருக்க வேணும். but they நீங்கள் should be alokik. பிரச்சனை அல்ல. I நீங்கள் will not tell those who have never worn sari or ஆறாவது Punjabis or they பஞ்சாபி generally are pants and வேறாத sweatshirts or whatever. உடுக்காதாக்கள் It doesn't bother. I think அது for me வந்து if பிரச்சனை they are இல்ல. comfortable, they அவங்களுக்கு should என்ன wear. வசதியாகவோ But அப்படி suddenly உடுத்து somebody கொள்ளலாம். appears in black பேண்ட்ஸோ clothes அல்லது and லைட் கலர் ஷர்ட்டோ I அப்படி feel போட்டு little bit போகலாம். that you could have used the same clothes but in a lighter dress, lighter நீங்கள் color. வந்து It's like they look லௌகிக very உடுப்பை alokik, very சேமா bright and உடுக்கலாம், ஆனால் not லைட் necessarily கலரா light people. உடுக்கலாம். But in ஆனா their own way they are முக்கியம் also இல்லை என்னன்னு சொன்னா smartly மற்ற dressed and மற்ற look ஆக்களுக்கு என்ன elegant விருப்பம் and என்றது முக்கியம் part அல்ல. of the society. நாங்கள் வந்து இந்த Maybe we need சமுதாயத்துல dress ஒருவர் codes என்றத in Western countries. இருக்க வேணும். In some countries, if they all wear, சில I நாடுகள்ல வந்து noticed some souls when they see a non-Indian person wearing saris, சாரீஸ் it கூட immediately connects with, okay, this is a religious நான் order. இந்தியன் பீப்புள் This கூட is சாரி very, when I used to see the உடுக்க Hare Krishna, உடுக்காம I உடுக்காம tried to இருப்பாங்க. take a picture, but I never want to talk to any of them. நான் I கிருஷ்ணாவை always used to say, I பார்க்கும் don't want to போது become like them. I don't want பிக்சரை to. பார்க்கக்குள்ள I don't want to wear this kind of clothes. நான் And I know வந்து some sisters, my இப்படியான sisters even உடுப்பு told me one day, வேயா I like பண்றது what you விருப்பம் wear, but இல்லை I don't want அப்படி to என்று become like them. சொல்லக்குள்ள Because for them it means if I So, follow, என்னுடைய I have to சிஸ்டர் wear ஒரு sari, I have to wear this. கிருஷ்ணர் But maybe we can have டிவோட்டி a சபையில dress code பார்க்க for சாரி Western கொண்டு countries where இருக்கக்குள்ள எனக்கு அது it's more விருப்பம் இல்லை normal. அப்படி என்று But I சொல்லுவாங்க agree with you, சொன்னாங்களாம். Latik as ஸோ well. அது வந்து Baba says no, like like பாபா if you are கூறினார், going for wedding, நீங்க let's say வெட்டிங்குக்கு we have போயக்க many surrendered நிறைய couples, சரண்ட they கப்பல்ஸ் are இருக்கிறாங்க. surrender means they are Baba's service and அவங்க சரண்டர் when they go அவங்க to பாபாட wedding, then சேவையில they have இருக்கிறாங்க. ornaments, they have sari அவங்க and வந்து of their கல்யாண kind, வீட்டுக்கு போக்குள்ள அவங்க So it's not ஓர்னமெண்ட்ஸ் that எல்லாம் Baba போட்டு has any அலங்காரங்கள் எல்லாம் செய்து கொண்டு தான் restrictions for போவாங்க. that. இப்ப But பாபா then if you're coming அதுக்கு in the எந்த ஒரு morning class வரையறையும் with சொல்ல இல்ல. ornaments and colors, ஆனா you don't like it. மார்னிங் It's கிளாஸுக்கு different. That வரைக்குள்ள is பாபாட different. கிளாஸுக்கு வரைக்குள்ள
கலர் ட்ரெஸ்ஸோட அந்த And it's a big topic. Maybe I'll come அலங்காரங்களோட back on that next வர்றது week நல்ல and I'll மெல்ல see the Toli. அப்படி என்று சொல்றாங்க. இது பெரிய ஒரு டாபிக். அடுத்த கிழமை வரைக்கா கேட்கிறேன். இது தோழி, இது லட்டு the என்று laddu? சொல்றாங்க டிடி. Thank you, Mani Didi. டிடி சொல்றாங்க லட்டு. All right. Om Shanti, everyone. Good night. ஓம் Aditi சாந்தி. Pariva. I know it's a bit late, but anyway, ஓம் you'll சாந்தி. be sleeping in the அவ்வியக்தி bed of பெரியவர். roses tonight, everyone. So, and for you, especially Mani Didi. Whoop. All done. Good night, Mani Didi. Thank you. ஓம் Good சாந்தி. night. குட் நைட். Om Shanti. Thank ஓம் you. சாந்தி. நன்றி. So tomorrow is Monday and we just நாளைக்கு keep மண்டே silence as சைலன்ஸ் டே. மண்டே சைலன்ஸ் டே. direction has come from Madhuban. மதுபன்ல And இருந்து it's வந்தது. very good for all of us. எங்களுக்கு அது Keep மிகவும் silence this நல்லது. Monday. மண்டேல Just remember சைலன்ஸை to like மெயின்டைன் it பண்றது. 4:45 அமர்வேலா p.m. 3:30 to and 4:40 evening 5 a.m. to 5:30 p.m. அவ்வியக்தி Avyakti சில்ட்ரன் முரளி 5 to 5:30 p.m. followed by Evening Bhakti 6 to 7 special p.m. meditation Special with meditation 7:30 with p.m. Mohini Didi Hindi 7 to series, 7:30 English series, p.m. and chit chat. அதுக்கு பிறகு Also, ஹிந்தி would சீரி like இங்கிலீஷ் to இங்கிலீஷ் சீரிஸ் அண்ட் சிட் சாட் let 7:30 to everyone know 8:30 that p.m. today, 15th of June, is இன்றைக்கு the day 15th of June Shantamani Dadi's day. சாந்தாமணி Shri தாதிஸ் June டே. இன்றைக்கு 15. ஜூன் So 15 வந்து I'm not sure everyone might know her, but those who are in Gyan for a long time, they might know. Why I'm mentioning specially because Shantamani Dadi is the cousin of Mama. மம்மாட கசனம் சாந்தாமணி தாதி. Interesting. So I'm not sure if we have photo.